பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் கொடுத்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையப்பா. அத நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் நான் ஆடுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் கொடுத்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையப்பா. ஆமாண்டவரே, உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவர், எங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறவர், உம்மை போல ஒரு கடவுள் வேறு யாருக்கும் இல்லைப்பா. எங்களுக்காய் நீர் இருக்கிறீர். உம்முடைய கரத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் இவர்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை பார்ப்பது போல நீர் எங்களை பார்ப்பதில்லையே தகப்பனே, நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமக்கெல்லாம் எத்தனை கணவர்? ஒரே கணவர் தானா? என்னது இது, நான் சொல்லி கொடுத்தாலும் நீங்க திரும்பவும் ஒண்ணுனே சொல்றீங்க. ஒரே கணவர் தானா? அம்மா சொல்றாங்க ஒரு புருஷன் தான் இருந்தாரு, அவரும் இறந்துட்டாரு. என் கணவர் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சொல்லாமலும் தெரியணும். ஏன்னா நாம் எல்லாருக்கும் ஜீவாங்கிறதெல்லாம் இந்த போர்டில் பேர் எழுதி போட்டிருக்காங்க, விண்ணரசி ஜீவான்னு சொல்லி பேனருக்கு, அதை பார்த்துலாம் சொல்லக்கூடாது. நம்முடைய எல்லாருடைய கணவரின் பெயர் படைகளின் ஆண்டவர். நிரந்தர கணவர் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? என் கணவருடைய பெயர் படைகளின் அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. யாரு சொன்னாலும் நம்பக்கூடாது, ஆனா பைபிள் சொன்னா நம்பணும். இப்ப பைபிள் எங்க சொல்லுது? எசாயா 54வது அதிகாரம் 5வது வசனம். கண்ணு தெரியாது வாசிக்கிறது மட்டும். உன்னை உருவாக்கினவரே, பேசக்கூடாதுமா, தயவு செய்து பேசக்கூடாது, ஆண்டவருடைய சன்னிதானத்துல பேசக்கூடாது. உன்னை உருவாக்கினவரே உன் கணவர். யார் உங்களுடைய கணவர்? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு புருஷன் இருக்காங்களா இல்லையா? கையத்தட்டு. அக்கா சோகம், அக்கா கையத்தட்டுக்கா. தண்ணி வேணுமாமா? ஐயோ பரவாயில்ல, எடுங்க எடுங்க. ஆனா நான் குடிச்சனே, பரவாயில்லையா? சாரிம்மா. இந்தாங்க 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 இந்தாங்க. யாரு நம்முடைய கணவர்? உன்னை உண்டாக்கினவரே உன்னுடைய கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராம். உங்க புருஷன் பேர் என்ன? இனி யாராவது கேட்டா, எனக்கு ஒரு புருஷன் கணவர் இருக்கிறார், அவர் பெயர் படைகளின் ஆண்டவர், சொல்லுங்க. ஏய் லூசானின்னு சொன்ன, நான் லூஸ் எல்லாம் கிடையாது, அது தெரியாம தெரியற நீ தான் லூசு. என் நட்டு கலண்டதெல்லாம் ஒருத்தவங்க டைட் பண்ணியாச்சு. எசாயா 54வது அதிகாரம் 5வது வசனம் மனசுல எழுதி வச்சுக்கோங்க. உன்னை உண்டாக்கினவரே உன்னுடைய கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராம். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். உங்க கணவரும் அவர்தான், உங்க மீட்பரும் அவர்தான். அப்புறம் உலக முழுமைக்கும் கடவுள். இது சொல்றது யாரு? விண்ணரசியா? இந்த அம்மா அழிஞ்சு போயிரும். சொல்றது யாரு? அழியாத கடவுள். அவர் யாரா? உலக முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார். உங்க கணவர் உலக முழுமைக்கும் கடவுள்னு அழைக்கப்படுறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய கணவர்லாம் யாரு? இப்ப சொல்லுங்க, நமக்கெல்லாம் எத்தனை கணவர்? நிரந்தர கணவர் ஒருத்தர், தற்காலிகமா நிரந்தர கணவர் கொடுத்த கணவர் ஒருத்தர். ஓகே. இந்த மக்கள் எல்லாம் நான் அடிக்கடி கேட்பேன், 2 கைகளை சேர்த்து வலக்கையை பற்றி பிடித்துன்னு சொன்ன உடனே நமக்குலாம் என்ன ஞாபகம் வரும்?
உங்கள் வலக்கையை பற்றி அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? சத்தமா சொல்லுங்கம்மா. நான் பாவம்மா, நைட்டுக்கு வேற 2 மணி நேரம் பேசணும். சொல்லுங்கம்மா. கல்யாணம் முடிக்கிறப்ப சொன்னது ஞாபகத்துக்கு வரும். நானும் ஒரு அம்மாவாவது, ஒரு கல்யாணம் முடிச்ச அம்மாவாவது வேற எதையாவது சொல்லுமான்னு சொல்லி 10 வருஷம் ஊழியத்திலையும் கேட்டு பார்த்துட்டேன். உங்கள் வலக்கையை பற்றி பிடித்துன்னு சொன்ன உடனே நமக்கு யாரு ஞாபகம் வந்துடுறா? கல்யாணத்தன்னைக்கு ஒரு புருஷன் ஒருத்தர் வந்தார்ல, 24 வயசுலையோ 25 வயசுலையோ, நீங்களாம் கொஞ்சம் வயசானவங்களா இருக்கீங்க, ஒருவேளை அந்த காலத்தில் 15 வயசுலையோ 16 வயசுலையோ ஒருத்தர் வந்து நம்மளை என்ன பண்ணியிருப்பார்? இந்த சாமியாருக்கு முன்னாடி கையை பற்றி பிடித்து உன்னுடைய அதுலையும் இதுலையும் அதுலையும் நான் என்ன பண்ணுவேன் சொன்னவர் இன்னைக்கு இருக்காரா? ஆனால் அவரை சொல்ல வைத்தவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல வைத்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இனிமே உங்க யாருக்கும் இந்த வலக்கைய பிடிச்சுன்னு சொன்ன புருஷன் ஞாபகம் வரக்கூடாது. யார் ஞாபகம் வரணும்? நிரந்தர புருஷன் ஞாபகம் வரணும். அது பைபிள்ல எங்க இருக்குன்னு என்கிட்ட நீங்க கேட்கணும். சும்மா யார் சொன்னாலும் நம்பிட்டு போகக்கூடாது. பைபிள் சொன்னா மட்டும்தான் நம்பணும். அப்பதான் நாளை பின்ன எவனாவது நம்மள்ட்ட கேள்வி கேட்டா, டேய் பைபிள்ல எழுதி இருக்குடா. நம்மளெல்லாம் கைம்பெண்கள் யாருங்க சொன்னது? நிரந்தர கணவர் நமக்கு உண்டு, அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கைம்பெண்கள். இது தெரியாம அம்மா தயவுசெய்து பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க நேம் லிஸ்ட் எடுக்கிறாங்க, தயவுசெய்து அப்புறம் எடுங்க. ஃபாதர் ப்ளீஸ் டெல் them to write names later on. அக்கா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, செய்திக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஆண்டவரோட வார்த்தை விலையேற பெற்றது. ஓகே ஓகேம்மா, இப்போ எல்லாரும் இங்கே கவனிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு உங்க புருஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. அதுலேயும் இந்த அந்த காலத்து பெண்கள் சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என் புருஷனுக்கு பிடிக்காதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி ட்ரெஸ் போடுறதையே விட்டுட்டேன். என் புருஷனுக்கு பிடிக்காதுன்னு எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறதையே விட்டுட்டேன். என் புருஷனுக்கு பிடிக்காதுன்னு நான் கவுச்சி சாப்பிட்றதையே விட்டுட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாவா? என்ன ஆமாவா பாட்டிமா? நீங்களாம் அப்படி உங்கள் புருஷனுக்காக என்னத்தெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். எதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க? என் புருஷனுக்கு இந்த குட்டையா ட்ரெஸ் எல்லாம் போட்டெல்லாம் பிடிக்காது, அதனால் நான் என்னைய மாற்றிக்கிட்டேன். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிருப்போம் தானே கல்யாணத்துக்கு அப்புறம். எதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்காக மாற்றிக்கிட்டீங்க? எதம்மா மாற்றிக்கிட்டீங்க? எதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க? ரொம்ப டான்ஸ் ஆனால் பிடிக்காதுக்கா என் வீட்டுக்காருக்கு, அதனால் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க. அந்த அம்மா முடிய கூட வெட்டிட்டு வாழ்ந்துட்டு தெரியுது. உங்கள் அண்ணங்காரனு எனக்கு சுத்தமாக பிடிக்காதுடி, அதனால் போகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. ஆமாவா? பார்த்தீங்களா, நான் எடுத்து கொடுத்தா மட்டும் ஆமாவா, ஏன்னா இந்த பாவம்புறம் இவ கணக்கில் போகட்டும் அப்படின்னு. என்ன விவரம்யா நீங்கெல்லாம்? அப்போ என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பையும் அத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அதிகமாக அவருக்கு பிடிக்காது, நமக்கு நாத்தனார் வீட்டுக்கு வந்தால் பிடிக்காது. மாமியார் வந்து வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா இந்த கிழவி எப்போ தான் பிடிக்காது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவருக்காக, நிலையற்ற கணவருக்காக பெத்த தாய் தகப்பன் எல்லாம் குடும்பத்தை விட்டுப்புட்டு யாருக்காக வந்தீங்க? யாருன்னே முன்ன பின்ன தெரியாத, அன்னைக்கு சர்ச்சில் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இன்னைக்கு காணாம போன அவருக்காகவே உங்க வாழ்க்கையில இவ்வளவு மாத்திக்கிட்டீங்களே. உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து இன்னைக்கும் உங்களை கைவிடாமல் கைப்பிடிச்சு உறுதி கொடுத்து ஜீவனை கொடுத்து உணவை கொடுத்து உடைய கொடுத்து உங்களுக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்காரே, அவருக்காக உங்களை என்ன மாத்திக்கிட்டீங்க? உண்மையான வீட்டுக்காரருக்காக, உண்மையான கணவருக்காக, உண்மையான படைகளின் ஆண்டவருக்காக என்னத்தை மாத்திக்கிட்டீங்க? இதுவரைக்கும் மாத்திக்கலன்னா இன்னைக்கு நம்ம பேரு பெற்றவர்கள். பேரு பெற்றவர்கள். நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரை கணவராய் கொண்டிருக்கிறவள் சோகமா இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, உங்க புருஷன் இல்ல உங்க வலக்கையை பற்றி பிடித்தது. மறந்துருங்க இன்னையோட. ஆரோக்கியசாமியோ ஆரோக்கியராமி என்னமோ பேரா இருந்துட்டு போட்டோம், அந்தோனியோ சூசையோ யாரோ பிடிச்சதை மறந்துடணும். இன்னைக்கு யாரு பிடிச்சது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரணும். கடவுள் உங்கள் கரத்தை பிடித்தது
ஞாபகத்திற்கு வரணும். அப்படி எங்கம்மா பிடிச்சாருன்னு எழுதி இருக்குன்னா எசாயா 41:13. ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. டைரக்டா பேசுறாரு, நேருக்கு நேரா உங்ககிட்ட பேசுறாரு. நீ பயப்படாத, உன் வலக்கைய பற்றி பிடிச்சு உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்கு துணையா இருப்பேன் சொல்றது சூசையோ அந்தோனியோ ராபர்ட்டோ ஜெரால்டோ கிடையாது. யாரு? படைகளின் ஆண்டவர். அவர் கைவிடுவாரா? கைவிடுவாரா? கைவிட மாட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சத்தமா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவது. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மகளே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றது யாரு? ஆண்டவர், உங்கள் கணவர், படைகளின் ஆண்டவர். உங்க கணவர் பேர் என்ன? படைகளின் ஆண்டவர். உங்க கணவர் பேர் என்ன? படைகளின் ஆண்டவர். ரெக்கார்ட பண்ணி வைங்கம்மா. நீ யாராவது உங்களை பார்த்து கைம்பெண்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு கணவர் உண்டு, அவருக்கு அழிவு கிடையாது, அழிந்து போகாதவர். வாவ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபாமா. நான் ஏன் தெரியுமா சொன்னதுனால கொடுத்தேன். ஆண்டவருடைய வார்த்தையை காசுக்கு விற்கிறவங்க கிடையாது. உங்களுடைய கீழ்ப்படிதல். வாங்கன்னு சொன்ன உடனே அந்த அக்கா ஐ லவ் யூ ஸோ மச்க்கா, இந்த எனர்ஜி இருக்குல்ல, இந்த மாதிரி அம்மாக்கள் எல்லாருமே நீங்கள் இது என்ன ஒரு சின்ன விழுக்கான் கூப்பிடுது, இதெல்லாம் கூப்பிட்டா போய் ஆடணுமாக்கா அப்படின்னு நினைக்காம அப்பாவோட சன்னிதானத்தில் எந்திரிச்சு வந்தீங்கல்ல, அந்த கீழ்ப்படிதல் அப்பாவுக்கு விலையேற பெற்றது. ஆனால் நான் ஒரு வாக்கு கொடுத்தோம்ல, கொடுக்குறோன்னு. நாங்கள் யார் விட்டு பிள்ளைங்க? வாக்கு மாறாதவருடைய பிள்ளைகள். வாக்கு மாறாதவங்க பிள்ளைங்க சொன்னா செய்யணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா எனக்கு தெரியும் நீங்க யாரும் காசுக்காக ஆடல, உங்களுடைய கணவருக்காய் ஆடினீர்கள். ஆமென், ஆமென். இப்ப கைய தட்டுங்க. எனக்கு இந்த ஊர்ல குட்டீஸ் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஆமாக்கா. அம்மா தானே தங்கங்களா? உங்களுக்கு ஆன்ட்டியை பிடிக்கும் தானே? அதான் செய்திக்கு வந்திருக்காங்க. ரொம்ப பிடிக்குமா தங்கம்? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு நான் ஊருக்கு போயிருவேனே, அடுத்து நீ கூப்பிடணும். சரியா? முடிச்சு துபாய்க்கு வருவானுங்கக்கா. படிச்சு முடிச்சுட்டு துபாய்க்கு வேலைக்கு வந்துடணும். அதுக்குள்ள நான் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வந்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உன் வலக்கையை பற்றி பிடித்து உனக்கு துணையா இருக்கிறது நானு அப்படின்னு சொல்றவ நானே அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நானேங்கிறதுக்கு ஒரு கெத்து இருக்கும். இப்ப உங்க ஊருக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க, உங்க சாமியார்ட்ட போய் ஏதாவது சொன்னோன்னா, ஃபாதர் இந்த மைக்கு கொஞ்சம் ஒழுங்கா வேலை செய்யல, போய் கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். நான் ஃபாதர் சொல்ல போய் நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்க. எப்படி சொல்லுவாரு? ஏன்னா நான் இந்த ஊருக்கு புதுசு. இன்னைக்கு நைட்டுக்கு என்னை விரட்டி விட்டுருவாங்க. கூப்பிட்ட வேலை முடிஞ்சிச்சு, என்ன பண்ணிடுவாங்க? விரட்டி விட்டுருவாங்க. அடுத்த ஊரை பார்த்து போக வேண்டியது தான், இல்லைன்னா வீட்டுக்காரரை நோக்கி போக வேண்டியது தான். ஆனா இங்க ஃபாதருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. என்ன சொல்லுவாரு?
நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்கம்மா. இந்த நான் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆமென். அதிகாரம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை வருஷம் இந்த ஜாமியார் இந்த ஊர்ல இருப்பாரோ, எத்தனை வருஷம் இந்த உலகத்துல இருப்பாங்களோ, அப்படியே ஒன்றும் தெரியாத நிரந்தரமற்ற இவங்களுக்கே நாங்கிறதுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கு அப்படின்னா, அவங்களையும் உண்டாக்கி ஒரு பதவியில உட்கார வச்சிருக்கிற படைகளின் ஆண்டவர் சொல்றாருன்னா நான் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கணும்? ஆமென். எவ்வளோ அதிகாரம் இருக்கணும்? ஆமென். இன்னைக்கு என் அப்பா சொல்றாரு உங்களை பார்த்து, உன்னை பார்த்து இன்னைக்கு நான் சொல்றேன், நீ அஞ்சாத, நீ பயப்படாத, நீ கைவிடப்பட்டவள் கிடையாது, உனக்கு புருஷனா படைகளின் ஆண்டவர் நான் இருக்கிறேன், போய் சொல்லு. ஆமென். உலகத்தில் இருக்கும் உங்கள் கணவனை விட, உலகத்தில் அழிந்து போன அந்த நிலையற்ற கணவனை விட அழியாத கணவன் பெரியவர். பெரியவர். பாதியில வந்துட்டு போறவங்களுக்கு இத்தனைய மாத்திக்கிட்டீங்களே, ஆதியிலிருந்து அந்தமும் வரை இருப்பவருக்காய் எதை செய்ய போகிறீர்கள்? ஆமென். இப்போ என்னை பார்த்து கேட்பீங்க, உனக்கு என்னம்மா? எனக்கு எத்தனை வயசு இருக்கும்? 45. உங்களை கேட்டாங்களா? இப்ப என்னை பார்த்தா எப்படிமா இருக்கு? எத்தனை வயசுமா இருக்கும்? ஒரு 20. 40 வயசா? ஓகே. 30ஆமா? ஐயோ என்ன பெத்தாரு. 20. அப்புறம் எத்தனை வயசுமா இருக்கும்? 35 வயசு. சூப்பர்மா, அதையாவது சொன்னீங்களேம்மா. இந்த பக்கம் 22ஆ? 32. ஐயோ 22 கொஞ்சம் பேராசதானோ. சரி, எத்தனை வயசுமா இருக்கும்? எனக்கு 46 வயசு ஆகுது. சொன்னவுதான் தெரியுதா? என் பிள்ளைங்க, என் ஒரு பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு புள்ள 12th படிச்சுட்டு இருக்காரு. இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த வயசு இருக்குல்ல, அது வெறும் நம்பர் மட்டும்தான். வயசுங்கிறது நம்பர் தான். அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. இதுல 70 வயசுல இருக்கிறவங்களால தரையில உட்காந்து டபக்குன்னு எந்திரிச்சிருவீங்க. இந்த 46ல இருக்கிற என்னால தரையில உட்காந்து எந்திரிக்க முடியாது. கையை ஊனி காலை ஊனி தான் நான் எந்திரிக்கணும். அப்ப இந்த வயசு ஆகி போயிருச்சே, உனக்கு என்னம்மா, உனக்கு வயசு இருக்கு, நீ ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும்னு தெரியுற. ஆனா எனக்கு என்ன ஆயிருச்சு? வயசாகி போச்சு. என்ன செய்ய முடியும்னு நீ கேட்டீங்க அப்படின்னா, லூகாஸ் நற்செய்தி 2வது அதிகாரம் 36, 38 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பானுவேலின் மகளாகிய அண்ணா அப்படிங்கிற ஒருத்தி இருந்தா, அவளுக்கு வயது 84. இங்க யாராவது 84 வயசு இருக்கீங்களா? யாராவது 84? எத்தனை வயசுமா? இவ்வளவுதான் இருக்கீங்க. அதிகபட்சம் எல்லாருமே 80க்கு கீழே தான் இருக்கீங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசா? 84 வயசு அம்மா எத்தனை வருஷம் புருஷனோட வாழ்ந்துச்சான்? 7 வருஷம்தான். புள்ளையும். ஆனா அது தெளிவான அம்மா. இந்த 7 வருஷம் வாழ்க்கையில வந்துட்டு போன கணவனுக்காக தன் சந்தோஷத்தை தொலைக்கவே இல்லை. அந்த அம்மா தன் வாழ்க்கையும் தொலைக்கவே இல்லை. நிரந்தர கணவர் படைகளின் ஆண்டவர் அந்த அம்மா அறிஞ்சு வச்சிருந்ததுனால அல்லும் பகலும் நோன்பிருந்து மன்றாடி யாருக்காக காத்திருந்துச்சு? மீட்பருக்காய் காத்திருந்தாள். நீங்களும் இந்த உலகத்துல வாழ்ற நாள் வரை மன்றாடி பாவிகளுக்காக ஜெபிங்க. தயவு செய்து பேசினா வெளியில போயிடலாம் ப்ளீஸ். பேசுனா தயவு செய்து வெளியில போயிருங்க. இது அப்பாவுடைய சன்னிதானம். இதே உங்க புருஷன் இருந்து ஒரு 10 பேர்கிட்ட மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தா நீங்க போய் பேசுனா பல்லாருன்னு கொடுத்துருப்பாரு. ஏண்டி பேசிக்கிட்டு இருக்கேன் செஞ்சிருப்பாங்க தானே. எல்லாரும் தலையாட்டுறாங்க. ஆனா என் அப்பா பலாரெல்லாம் கொடுக்க மாட்டாரு, அன்போட சொல்லுவாரு. கேட்டுக்கல அடிச்சு சொல்லுவார். எங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். முதல்ல சொல்லுவாரு, கேட்டுக்கிட்டா நமக்கு நல்லது, இல்லைன்னா அடிச்சு கண்டிச்சு தண்டிச்சு நமக்கு இது தேவையா? தேவையா? பிள்ளைகளை பார்த்து மட்டும் சொல்லுவீங்க,
அம்மா சூதானமா சொல்லும் போதே கேட்டுக்க, இல்ல நொறுக்கி புடுவேன் நொறுக்கி. உங்களுக்கு ஒரு சட்டம், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சட்டமோ? உங்களுடைய கணவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரே கணவர் யாரு? படைகளின் ஆண்டவர். எல்லாத்தையும் இப்ப நான் குவிஸ் வைப்பேன் முடிச்ச உடனே. உங்க கணவர் யாரு, அவர் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு என்ன கேட்பேன்? கேள்வி கேட்பேன். பதில் சொன்ன ஏன் எனக்கு எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு? இட்ஸ் டிஸ்டர்பிங் அ லாட். ஒரு ஊர்ல ஒரு ஒரு தாய் கணவனால் கைவிடப்பட்டு 2 பிள்ளைகளும் துரத்தி அடிக்கப்பட்டு சொந்தக்காரவங்க சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க. இந்த அம்மாவை நடு தெருவில் நிறுத்திட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு காட்டு பகுதியில் குடிசையை போட்டுக்கிட்டு காட்டில் போய் விறகு வெட்டுவாங்க. விறகு வெட்டி அதை கொண்டே ஊரில் விற்று வர்ற காசை வச்சு சாப்பிட்டுட்டு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கோ? இனி போகும்போது அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, சந்தோஷமாக போவீங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? விறகு விற்று பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பட்டக்கால்லையே படுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏற்கனவே புருஷன் விரட்டி விட்டாச்சு, பிள்ளைங்களும் கைவிட்டுருச்சுங்க, சொந்தக்காரங்களும் சொத்தை பறிச்சுக்கிட்டாங்க. ஏதோ வயிற்று பொழப்புக்கு விறக வெட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. விறகு வெட்ட போன இடத்துல கை உடஞ்சி போச்சு. எப்படி பொழைக்கிறது? கையை கட்டு போட்டுக்கிட்டு அப்பாவை நோக்கி அழுதுச்சு, ஆண்டவரே ஏன்பா எனக்கு இந்த சோதனை? எல்லாராலையும் கைவிடப்பட்டு அனாதையை போல ஏதோ உழைச்சு கடைசி வரைக்கும் சாப்பிடுவோம், எவங்கிட்டையும் கையேந்த வேணான்னு விறகு வெட்டி தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன்பா எனக்கு? இந்த அம்மாவோட நிலைமையை பார்த்துட்டு ஒருத்தர் கைக்கெல்லாம் கட்டு போட்டு மருந்து கொடுத்து 1 வாரத்துக்கு நீ இதை வச்சு சாப்பிட்டுக்க, என்ன விறகு வெட்ட போக முடியாது அப்படின்னு கொடுத்தாரு. கை சரியாகி இந்த அம்மா விறகு வெட்ட போச்சு. நான் கதை சொல்லலை, இது உண்மையிலே நடந்தது. நான் கதை சொன்னா அழுக வராது. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? கை சரியானதுக்கு அப்புறம் திரும்ப போனாங்க விறகு வெட்டி பொழைக்கிறதுக்கு. பாம்பு கடிச்சிருச்சு. இப்போ இந்த அம்மாவால் தாங்க முடியலை. ஆண்டவரே நீ இருக்கியா? நீ உண்மையிலேயே இருக்கியா? ஏன் எனக்கு இந்த சோதனை? நான் பொழைக்க தானே செய்கிறேன், பிச்சை எடுக்கலையே, எல்லாராலையும் துரத்தப்பட்டும் கைவிடப்பட்டும் இன்னும் நான் பிச்சை எடுக்கலையே, திரும்ப திரும்ப எனக்கு ஏன் இப்படி? தீயது செய்கிறவன், துரோகம் பண்றவன், 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறவன், 2 புருஷன் வச்சிருக்கவள நல்லா தானே வாழ்றா, நான் உழைச்சு தானே வாழ்றேன், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி? அவங்களால தாங்க முடியல, அழுது கதறினாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானதூதருக்கு தாங்க முடியல. வானதூதர் அவங்க கனவுல வந்தாரு. ஏம்மா உன் பிரச்சனை என்ன? இந்த அம்மா சொன்னுச்சு, காட்டுக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டிலையும் பிரச்சனை, உழைச்சி திங்கலானாலும் பிரச்சனை, ஒருத்தனுமே என்னை மதிக்கிறது கூட கிடையாது, நான் இருக்கேனான்னு கூட என் பிள்ளைகளுக்கு தெரியாது, நான் ஒரு நாள் கூட நாதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னுச்சு. அம்மா சாப்பிடாம யாராவது வந்திருக்கீங்களா? அம்மா சாப்பிட்டு தான் வந்தீங்க. அப்போ பிஸ்கட்டும் டீ மட்டும் கொடுக்கலாம். அப்போ சரி சார், எங்கே விட்டோம்? சரிங்க ஃபாதர், 11 மணிக்கு சொல்லவா? போர் அடிக்கலையே, தூக்கம் வரலையே. வானதூதர் வந்து, எம்மா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா வானதூதரால் தாங்க முடியல, காட்சியில் வந்துட்டாரு. இந்த அம்மா அழுதாங்க. வானதூதர் நேர கடவுள் முன்னாடி போய் நின்னாரு. ஆண்டவரே இந்த அம்மாவோட வாழ்க்கை மாறுமா மாறாதா? என்னால் தாங்க முடியல. ஆண்டவர் சொன்னார், மாறாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? மாறாதுன்னு போய் சொல்லு. இப்போ இந்த வானதூதருக்கு எப்படி போய் இந்த அம்மாட்ட சொல்றது? உன் வாழ்க்கை மாறாதுன்னு நான் எப்படி போய் சொல்லுவேன்? அதனால இந்த வானதூதர் என்ன பண்ணாரு? அந்த அம்மா கிட்ட வந்து, ஆண்டவர் சொன்னாரு, நீ எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கை மாறிடும்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. வானதூதர் என்ன சொன்னாரு? எப்ப நன்றி சொல்லணும்?
எப்போதும் நன்றி சொல்ல சொல்லு, வாழ்க்கை மாறிடும்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வசனம் பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். இது பைபிளில் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அதிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு மனசில் ஏறலைனாலும் எனக்கு பரவாயில்லை. ஏன்னா நாளை பின்ன யாராவது கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும், இது பைபிளில் இருக்குது. எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்கள். எல்லா சூழ்நிலையிலும். புருஷன் இறந்தாலும் நன்றி, யார் கைவிட்டாலும் நன்றி, பாம்பு கடிச்சாலும் நன்றி. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் விஷத்தை குடிச்சுப்பிட்டீங்க, சாகிறதுக்கு போராடிக்கிட்டு கிடக்குறீங்க, வாழணும்னு ஆசை இருக்கு. அப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு மாத்து மருந்து, இதை குடிச்சா நீ உயிரோட வந்துருவ அப்படின்னு நான் சொன்னா அது எவ்வளவு கசப்பா இருந்தாலும் குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா? சத்தம்மா. குடிப்பீங்க. ஏன் குடிப்பீங்க? வாழணும். வாழணும். போராடிக்கிட்டு இருக்கீங்க. உலகங்கிற கஷ்டம், பிரச்சனை, அனாதைத்தனம், பைசா இல்லாதது, விரட்டி விட்டது, சந்தோஷம் இல்லாம இப்படி விஷத்தை குடிச்சுக்கிட்டு சாக கிடக்கிற, கண்ணீர்ல கிடக்கிற உங்களுக்கு மாத்து மருந்து எப்பொழுதும் நன்றி சொல்லு. இப்ப வானதூதர் சொல்லியாச்சு. அப்படியா? இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அடுத்த நாளில் இருந்து விறகு வெட்ட கிளம்புச்சு. கல்லு தடிக்கு கீழே விழுந்து காலில் ரத்தம். நன்றி இயேசுவே. அப்பா, என்னை கல்லு தடிக்கு கீழே விழுந்தாலும் என் காலை நீங்க உடைய விடல, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொன்னுச்சு. போய் விறக வெட்டி விற்க போச்சு. இந்த அம்மா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அன்னைக்கு கிடைக்கல. நன்றி ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த காசு எனக்கு கிடைக்கலைனாலும் இன்றைக்கு தேவைக்கு எனக்கு கொடுத்தீங்களே, பட்னி போட விடலையே, நன்றி இயேசுவேன்னு சொன்னுச்சு. வாரங்கள் மாதங்கள் ஆயின. 3 மாசம் 6 மாசம் ஆச்சு. வானதூதருக்கு இருப்பு கொள்ளல. ஒரு அம்மாட்ட போய் இப்படி சொல்லிட்டு வந்தோமே, அந்த அம்மா வாழ்க்கை எப்படித்தான் இருக்கு, போய் பார்த்துட்டு வருவோம். வானதூதர் அம்மாவை சந்திக்க வந்தார். என்ன சந்தோஷம்! வீட்டை சுத்தி காய்கறி தோட்டம், ஒரு பசுமாடு கட்டி இருந்துச்சு, ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சு. இந்த அம்மா பயங்கர பிஸியா பரபரப்பா வந்த வானதூதரை கூட கவனிக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வானதூதருக்கு ஷாக்கு. என்னடா வனாந்தரம் போல வீடு கிடந்துச்சு, ஒரு சந்தோஷம் இல்லை, வீட்டை சுத்தி பூச்செடி, வீட்டை சுத்தி காய்கறி, வீட்டுல மாடு கட்டி கிடக்கு, என்னதான் நடக்குது? ஏமா இங்க வாமான்னு கூப்பிட்டாரு. வானதூதரே, அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, அதுல இருந்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி நான் புலம்புவதை நிறுத்திவிட்டு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்ப ஆண்டவர் நல்ல மழையை கொடுத்தாரு. வீட்டை சுத்தி தான் இப்படி இடம் கிடக்கே, மழை பெஞ்சதுனால விறகு வெட்ட போக முடியல. 5-6 கீரை விதையும் வெண்டி விதையும் போட்டு விடுவோமேன்னு போட்டு விட்டு அது முளைக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா காய்ச்சிச்சு. கொண்டே ஊர்களில் விற்க ஆரம்பிச்சேன், விறகையும் வெட்ட ஆரம்பிச்சேன், ஒரு பசுமாட்டை வாங்கினேன், இப்ப பால் பீச்சியும் விற்கிறேன். என்னை விட்டு சென்ற என்னுடைய பிள்ளைகள் பணத்திற்காக என்னை தேடி என்னிடம் வந்தார்கள்னு சொன்னான். எவன் என்ன வேணான்னு சொன்னானோ, எவன் என் தாயை விரட்டி அடிச்சானோ, என் காலில் வந்து பணத்துக்காக கிடக்குறாங்க, போங்கடான்னு நான் விரட்டி விட்டுட்டு 4 ஏழை பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். வானதூதர் நேர கடவுள்கிட்ட போய் நின்னாராம். ஐயா, என்ன சொன்னீரு? நீரு மாறாதுன்னு சொன்னீங்கல்ல, எப்படி மாறுச்சு? அதற்கு ஆண்டவர் சொன்னாராம், புலம்பிக் கொண்டே இருக்கிறவளுடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறாது. கண்ணீர் வடிச்சு கொண்டே இருக்கிறவளுடைய வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படி, எனக்கு மட்டும்தான் இப்படியா, அவள்லாம் நல்லா தானே இருக்கிறா, இவன்லாம் நல்லா தானே இருக்கிறான், அவன் புள்ள நல்லா இருக்கே, என் புள்ள இப்படி இருக்கே, எனக்கு பட்டகாலே படுதே, ஆண்டவரே உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? ஒரு நாளும் வாழ்க்கை நன்றி சொல்லி பாருங்க. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர்.
நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பாடுங்க. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. எதுக்கு நன்றி? நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு திங்கக்கிழமை டிக்கெட் போட்டிருந்தேன். நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? துபாயிலிருந்து. கடலில் நடந்து வர முடியாது, பஸ் ஏறியும் வர முடியாது, ட்ரெயின் ஏறியும் எப்படித்தான் வர முடியும்? இந்த ஃப்ளைட்டில் தான் வர முடியும். அப்போ நான் திங்கக்கிழமை, ஆனால் ஃப்ளைட் என்ன ஆயிடுச்சு? அப்போ அழுக தானே செய்யணும். ஏன் ஆண்டவரே, குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியிலையும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு புருஷனையும் பிள்ளையும் அங்கே விட்டுப்புட்டு உங்களுக்காக தானே போகிறேன். நான் என்ன ஊர் சுத்தவா போகிறேன்? இந்த திண்டுக்கலை இப்போ தாங்க நான் இந்த சர்ச்சு காம்பவுண்டை விட்டு இன்னும் வெளியில் போகலைங்க. ஒரு கோயிலை கூட பார்க்கல இன்னும். அப்போ நான் ஊர் சுத்தவா சாமி போகிறேன் அப்படி நான் புலம்பி இருக்கணும் தானே? நான் புலம்பலையே. உங்க ஊழியோ நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியோ நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அதனால நான் கூட்டிக்கிட்டு போனா உமக்காக பேச போறேன். கூட்டிட்டு போகலைன்னா நான் பாட்டுக்கு வீட்டில் சோத்தாக்கி தின்னு விட்டு தூங்க போகிறேன். எதுலையுமே எனக்கு நஷ்டமே கிடையாது. கரெக்டா? நன்றி ஆண்டவரே. இந்த ஃப்ளைட்டை எனக்கு கிடைக்காம செஞ்சதுக்கு நன்றி. இந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணதுக்கு நன்றி. நிம்மதியாக வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன். ஆனால் முயற்சியை கைவிடலை. நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாதான் அப்பா 10 ஸ்டெப்பு எடுத்து வைப்பார். இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு தானே எனக்கு நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. வாங்கக்கா ஆடுவோன்னு கூப்பிட்டேன். வந்திருந்தா இந்நேரம் கையில் 200-300 ரூபா இருந்திருக்கும். இப்படிதாம்மா, நான் பணத்தை கொடுத்து ஆண்டவரை அறிவிக்கவில்லை, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஒத்த அழைப்புல வந்துட்டீங்கன்னா பாக்கெட்டையும் வாழ்க்கையை நிறைச்சு அனுப்புவார். அழைப்பை கேட்டும் பிடிவாதத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெறுங்கையாக தான் வீட்டுக்கு போவீங்க. வெறுங்கையா போகணுமா, நிரப்பி போகணுமா? நிரம்பி போகணும். அப்ப இப்ப ஆடலாமா? இருந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு உங்கள் கணவருக்காக, உங்கள் படைகளின் ஆண்டவருக்காக, இன்னும் உங்கள் உடம்புல உயிரை வச்சிருக்கிறதுக்காக ஆடலாமா? எந்திரிங்க. பாடன எங்க போனாரு? டைம் எடுக்குமா? 5 மினிட்ஸ் ஆகுமா? அப்போ உட்காருங்க. உங்களுக்கு டம்மு டிம்முன்னு போட்டால் தானே ஆட வரும். பேடன் எங்கேயோ போயிருக்காரு. அக்கா ஃபோன் அடிச்சு கால் பண்ணுங்க. ஓகே அம்மா உட்காருங்கம்மா, 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 உட்காருங்கம்மா. அப்போ எப்பொழுது நம்ம என்ன பண்ணணுமா? பாட்டிமா, செல்ல பாட்டிமா, லவ் யூமா, வந்துட்டாரா எந்திரிங்க, உட்கார வேணாம் அப்படியே இல்லைங்க, எந்திரிங்க வாங்க, டக்கு புக்குன்னு வாங்கண்ணே, நேராகி போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஆடுறோம். அப்பா அழைப்பு கொடுத்திருக்கிறார். வீட்டிற்கு போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் மனசும் நிறைஞ்சு சந்தோஷமா தைரியமா தலை நிமிர்ந்து போய் நிற்கணும். இன்றைக்கு உலகத்தில் கணவரோடு வாழ்கிற அநேகர் தங்கள் கணவனோடு வாழ்வதில்லை. எல்லாரும் நான் சொல்லல, தப்பா போட்டு விட்டுறாதீங்க. அதை விட உண்மையான கணவரை பற்றி கொண்டு வாழ்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் மெயின் டாபிக் உள்ளே வரல. அது வரைக்கும் ஒரு டான்ஸ் ஆடிட்டு மெயின் டாபிக் உள்ள போவோம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஆடுறதுக்கு ரெடியா? எல்லாம் கையங்கால வார்ம் அப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கணவருக்காக, உங்கள் தகப்பனுக்காக, உங்கள் படைகளின் ஆண்டவருக்காய், உங்களை போஷிக்கிறவருக்காய், ஜீவனை கொடுத்தவருக்காய் நன்றி சொல்லி ஆடி பாடு. உங்க வாழ்க்கை மாறலைன்னா என்கிட்ட கேளு. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போக
டான்ஸ் தான் ஆட முடியாது, இடுப்பு ஒடிஞ்சு போச்சு, இடுப்பு வலிக்குது, கையையுமா தட்ட முடியாது. கையை தட்டினா ஹார்ட் அட்டாக் வராதான், அதுக்காக தட்டுங்க. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கையை தட்டி பாடு, கைவலி வராது. கையை தட்டி பாரு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா செப்பு தேவனை, ஆடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதி 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 மிதி 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 மிதி. துதி 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 கை தூக்கணும். மிதி மிதி குதிங்க. துதி 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 மிதி 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 மிதி. துதி 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 மிதி மிதி மிதி. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் உற்சாகம் இல்லையா? சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். சத்தமா சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் நாமத்திலா, இயேசுவின் நாமத்தினால். துதி 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 மிதி 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 மிதி. துதி 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 மிதி 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 போல. துதி 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 மிதி 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 மிதி. துதி 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 மிதி மிதி மிதி. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசானா கையை தூக்கி. ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசானா கையை தூக்கி. ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசானா. ஆஹா பாடணும். அல்லேலூயா. ஓஹோ ஓசானா. ஆஹா அல்லேலூயா. ஓஹோ ஓசானா. துதி அம்மிதி அத்துதி அம்மிதி. துதி 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 மிதி 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 மிதி. துதி அம்மிதி, துதி அம்மிதி. ஒரு நிமிஷம், நான் பாட்டு பாடணுமா? என் கூட சேர்ந்து பாடணும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை துதிக்கிற உன் நாவுகள் வீணா போயிருமா? போகாது. நான் பாடும்போது நீங்கள் துதி, நீ துதின்னு பாடணும். சத்தமா மைக்கை நான் ஆஃப் பண்ணிடுவேன், உங்களுக்கு தான் கேட்கணும். ரெடியா போலாமா? 1 2 3 4. துதி 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 துதி. சத்தமா துதி 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 மிதி. எஸ் மிதி 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 மிதி. துதி 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 துதி. துதி துதி. ஒரு நிமிஷம், சத்தமே வர. ஒரு அக்கா துதி துதி இருக்கிற போன பேயெல்லாம் வந்துடும். இந்த அக்கா என்னை துதிக்கவே மாட்டேங்குது, வா இன்னும் கொஞ்சம் அக்கா காலை பிடிச்சி வச்சுக்கலாம். இது திருந்தாது, போகாது. உங்கள் வீட்டை கட்டி வச்சுக்க எல்லா பேயும் ஓடணுமானம்மா? ஓடணும் தானே? ஓடணுமானம்மா அக்கா? சத்தமாக இப்போ துதின்னு சொல்கிற நீ. 1 2 3 ஸ்டார்ட். துதி 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 மிதி 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 மிதி. துதி 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 மிதி 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 மிதி. துதி 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 மிதி 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 மிதி. சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். சத்தமா சத்தமா துதிப்போம். வேகமா கை தட்டுங்க. இயேசுவின்
சாத்தானை மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினார், இயேசுவின் நாமத்தினார். சத்தமா துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி மிதி மிதி, துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, இயேசுவின் நாமத்தினார். துதி 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 அத்துதி துதி 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 tutti 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 ammiti tutti ammiti tutti ammiti tutti ammiti tutti ammiti tutti ammiti tutti 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 midi 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 tutti 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 midi 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 துதி 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 துதி, துதி 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 துதி, மிதி 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 மிதி, மிதி மிதி மிதி, துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி மிதி மிதி, சத்திய துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி மிதி மிதி. tutti 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 midi 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 tutti 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 midi 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 கையை தூக்குங்க துன்பத்தை மிதிப்போம் எப்படி இன்பத்தை துதிப்போமா அப்படியா இன்பம் வந்தாலும் துதிப்போம் துன்பம் வந்தாலும் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே ரவுண்ட் அடிக்கணும் என்ன வந்தாலும் ஏது ரவுண்டுமா ரவுண்டு ஸ்டெப் புரிஞ்சிச்சா ரவுண்ட் அடிக்கணும் ரெடியா என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் அவரை பார்த்து சொல்லுங்க ஏசப்பா கையை தூக்கி ஏசப்பா ஸ்தோத்திரம் தாவீதை போல நடனமாடி ஒரு நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற அக்காவை பார்த்து ஆடுங்க பாவம் அது கையை பிடிச்சி ஆடு ரெடி ரெண்டு பேர் கையை பிடிங்க ரெண்டு பேர் கையை பிடிங்க ரெண்டு பேர் கையை பிடிங்கம்மா அப்படி பிடிமா ரெண்டு பேர் பிடிங்க ரெடி தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே கிளர்ந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா அடுத்து பாருங்க கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் தோத்தரிக்கணும் ஆண்டவரை சரியா நல்ல கையை தட்டி பக்கத்தில் ஒரு கையை தட்டணும் உன் கையே இல்லை கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் தூயவர் பரிசுத்தர் ஸ்தோத்திரம் ஓசானா மாரநாதா ஆமென் உங்க கணவர் யாரு இன்னும் வாய் வரல வாய் கோணிக்குச்சு சத்தம் பத்தல உங்க வீட்டுக்கார் யாரு உன் வீட்டுக்கார் யாரு படைகளின் ஆண்டவர் உன் வீட்டுக்கார் யாரு படைகளின் ஆண்டவர் உன் வீட்டுக்கார் யாரு படைகளின் ஆண்டவர் என்ன வைராக்கியம் பாருமா அந்த அம்மாக்கு மாமா உன் வீட்டுக்கார் யாருமா உன் வீட்டுக்கார் யாருமா
படைகளின் ஆண்டவர். உன் வீட்டுக்கார் யாருமா? வீட்டுக்காரு பார் உங்க வீட்டுக்கார் படைகளின் ஆண்டவர். இனிமே சோர்ந்து இருப்பீங்க. இந்த ஒரு செய்தி போறங்க. ஆமென். நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என் மூஞ்சியை தான் பார்க்கணும். வேற வழியே இல்லை. சந்தோஷமா இருக்கா என் மூஞ்சியை பார்க்க? இல்லை எரிச்சலா இருக்கா? அழகா உங்க ஊருக்கு வந்ததுக்கு நீங்க தானே எனக்கு காசு கொடுக்கணும். ஆனா நான் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? இந்த காசை விட என் அப்பா பெரியவர். இந்த அழிஞ்சு போற இந்த காசை விட அழியாத என் அப்பா பெரியவர். அதை காமிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல கைம்பெண்கள் அப்படின்னு அப்பா வளைச்சு வளைச்சு அவங்கள பிடிச்சி பிடிச்சி அற்புதம் செஞ்சு வச்சிருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது இந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் தெரியாது. இப்படி செய்தி கொடுக்கணும் அப்படின்னு ஊருக்கு வர்ற வரைக்கும் தெரியாது. என்னம்மா உட்காருங்கம்மா. இப்போ ஃபாதர் சொல்லும்போது இது வரைக்கும் நான் இப்படி ஒரு செய்தி கொடுத்ததும் கிடையாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த உலகத்திற்கு அவர்கள் கைம்பெண்கள், எனக்கு என்னுடைய மனவாட்டிகள்னாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு, ஆனால் எனக்கு அவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரிபாத் விதவைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா? பைபிள்ல இருந்தாங்களா? அவங்க வீட்டில் அவங்களும் அவங்க பையனும் சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த இம்பிட்டுக்காண்டு மாவும் இம்பிட்டுக்காண்டு எண்ணெயும் தான். யாரையாவது வாசிக்க சொல்லி கதையை கேளுங்க, இல்லைன்னா இதான் கதை. வீட்டுக்கு போ. அந்த அம்மா கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? உனக்கு உணவு கொடுக்கும்படி நான் கட்டளை இட்டிருக்கிறேன். கட்டளைனா என்னன்னு தெரியுமா? ஆர்டர். பெரிய ஆர்டர் போடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்? கட்டளை இட்டிருக்கிறேன். இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சான்? சுள்ளிகளை புறக்கிக்கிட்டு இருந்துச்சான். சுள்ளிகள்னா என்ன? விறகு புறக்கிக்கிட்டு இருந்திருக்கு. எதுக்கு? அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு போட்டு பையனும் இந்த அம்மாவும் சாகிறதுக்கு. நல்ல விவரமான அம்மாவா இருந்திருக்கியா? சாகிறதுக்கு எதுக்கு நீ அப்பத்தை சுட்டு சாப்பிடணும்? செத்து போயிட வேண்டியதானே. அப்ப என்ன அர்த்தம்னா, இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, இதுக்கு மேல எனக்கு வாழ வழி தெரியல, வழி இல்லை, அதனால நான் என்ன பண்ணணும்? சாகத்தான் வேணும். இப்ப எலியா இறைவாக்கினர் வர்றாரு இந்த அம்மா வீட்டுக்கு. வந்து, ஏம்மா கொஞ்சம் தண்ணி கொடு. என்ன கேட்டாரு? தண்ணின்னு கேட்டாரு. உடனே இந்த அம்மா தண்ணியை எடுத்துக்கிட்டு வர அப்படி வீட்டுக்குள்ள போச்சு. இவர் உடனே பின்னாடி இருந்து, ஏம்மா அப்படியே சுட சுட ஒரு அப்பத்தையும் சுட்டு கொடு. இந்த அம்மா என்ன தெரியுமா பதில் சொல்லும்? வாழும் கடவுளின் மேல் ஆணையாக, இத்தனைக்கு ஆண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் இருக்கு, இதை சுட்டு தின்னுவிட்டு நாங்களே சாகணும்னு இருக்கிறோம், நீ வேற என்னையா அப்பத்தை கேட்குற? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரணும். இந்த கடவுள் தான் இந்த அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்னு தானே எலியா கிட்ட சொன்னாரு. நான் சாரிபாத்தில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட, ஒரு மேரி கிட்ட, ஒரு ஆரோக்கியத்துக்கிட்ட, ஒரு செபஸ்தி அம்மா கிட்ட, ஒரு அந்தோணி அம்மா கிட்ட, ஒரு மார்கரெட்டு கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி உங்க ஊருக்கு விண்ணரசின்னு ஒரு இறைவாக்கினர் வருவா, அவளுக்கு என்ன கொடுங்க? சோறு கொடுங்க, 3 நாளைக்கு ஊழியம் பண்ணணும், தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம என்னத்தை கேட்டோம்? நம்ம வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நைட் நான் ஊருக்கு போறேன், உங்க வீட்டுக்கு கூட என்னை கூப்பிடவே இல்லை யாரும். பாவமா நான் வந்துட்டு நானே திரும்பி போறேன். பாவம் தானே? ஆமா தானே? எனக்கு யாரு தண்ணி கொடுக்கணும்? நீங்க தானே, நீங்க தானே கொடுக்கணும். எனக்கு யாரு சோறு போடுறது?
எங்க சாமியார் பாவம் ஹோட்டல்ல வாங்கி எனக்கு இட்லி தோசையா போட்டுக்கிட்டு இருக்காரு. நானே துபாயில் ஹோட்டலில் தின்னு தான் இங்கே வந்திருக்கேன். இதை அம்மா பாட்டி எல்லாம் சமைச்சு போடுவீங்க, 2 நாளைக்கு சாப்பிட்டுட்டு போகலான்னு. ஆமாம், நான் கேட்டதுக்கப்புறம் அந்த எலியா மாதிரி இப்போ வந்து நானே எம்மா ஒரு அப்பத்தை சுட்டு கொடுமான்னு கேட்டுக்கிட்டு நிற்கிறேன். சரி, அது போய் தொலையட்டும். அப்போ இந்த எலியா போய், ஏன்னா இந்த கதையை நீங்கள் லைஃப்பில் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ எலியா போய் அப்பத்தை சுட்டு கொடுமான்னா இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், இந்த மாதிரி விண்ணரசின்னு ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம ஊருக்குன்னு பேனர் அடித்து ஒட்டி வச்சிருக்கிறோம், எல்லாரும் தண்ணியை கொடுக்கணும்னு தயாரிப்போட இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த அம்மா உங்களோட சேர்ந்தது. ஆண்டவர் சொன்னப்ப என்னதம்மா சுள்ளியா புறக்கிட்டு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் சொன்னது என்ன ஆகல? காதுல இடையில விட்டுச்சு, அப்புறம் அவ்வளவுதான். இப்ப இந்த அம்மா கடவுள் பேசினாரா? இந்த அம்மா கிட்ட பேசலையா? அப்ப எங்க அப்பா பொய் சொல்றாரா? சாரி பாத்துல ஒரு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னார் எலியா கிட்ட. எலியா போனவொன்னு அந்த அம்மா எப்படி வெல்கம் பண்ணியிருக்கணும்? நான் வர்றேன் ஊருக்குன்னு உங்க சின்ன சாமியார்கிட்ட சொன்னேன். வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று என்னை அழகா கூட்டிக்கிட்டு வந்தார். அப்ப அவருக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கு. நல்ல பிள்ளையா இருந்திருக்காரு. ஆண்டவருடைய சத்தம் தெளிவா கேட்டுருச்சு. வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டாரு. இப்ப இந்த அம்மா கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, உங்களை மாதிரி அந்த அம்மா ஒரு அம்மா தானே. ஆனா அதுக்கு ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் பேசலைன்னு இல்லை, ஆண்டவருடைய சத்தம் அந்த அம்மா கேட்கல. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் கேக்குதா? ஏத்தா பாட்டி, உங்க பேத்தி மாதிரி நின்று கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் பாட்டிமா பேசுறீங்க? அப்புறம் உங்க கையால எனக்கு இன்னைக்கு சோறாக்கி போடணும்னு சொல்லிவிட்டேன். இந்த வம்பு தேவையா உங்களுக்கு? அம்மியில் அரைச்சு அப்புறம் சோறாக்கி போடணும், அதுக்கு பேசாம இருந்துருங்க. அம்மியில் அரைக்கணும். என் அப்பத்தாலாம் சாகிற வரைக்கும் அம்மியில தான் அரைச்சு குழம்பு வச்சுச்சு. அவ்வளோ வலு. எனக்குலாம் அம்மியை உருட்டக்கூட தெரியாது. அப்ப இந்த அம்மா என்ன சொல்லுது? இதை சுட்டு தின்னுட்டு சாகணுமியா நாங்களே, நீ வேற வந்து ரொட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி என்றால் இன்றைக்கும் உங்ககிட்ட உங்களை படைத்தவர், உங்கள் படைகளின் ஆண்டவர், உங்கள் கணவர் உங்களை நேசிச்சு பேச வரும்போதெல்லாம் மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு, நாளைக்கு பொழப்புக்கு என்ன பண்ணுறது, ராத்திரிக்கு சோத்தை ஆக்குவோமா, சப்பாத்தியை போடுவோமா, இருக்கிற ப்ரெஷருக்கு கோதுமை தோசையை சுட்டு திம்போமா, ஐயோ இந்த பேர பயலுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருது, டவுசர் துணி வாங்கி கொடுக்கணுமே, ஐயோ என் மகனுக்கு குடிச்சுப்புட்டு இப்படி திரியிறானே அப்படின்னு சொல்லிய புறக்கிக்கிட்டு திரிஞ்ச மாதிரி நாமளும் உலக கவலையை தூக்கிக்கிட்டு திரிஞ்சோன்னா அவர் போடுற ஆர்டர், அவர் போடுற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற வாழ்க்கை எப்படிங்க வந்து சேரும்? இங்கதான் எங்கப்பா யாருங்கிறது இருக்கு. நீ சுள்ளிகளை புரக்கி கொண்டு திரிந்தாலும், உலக கவலையில் மூழ்கி கொண்டு கிடந்தாலும், உனக்கு அவர் செய்ய நினைத்தது தடைபடாமல் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லவங்கிறதுக்காக இல்லை, அப்படியே பெரிய நீதிமான்களுங்கிறதுக்காக இல்லை. அவர் நல்லவர், அவர் நீதிமான், அவர் வாக்கு மாறாதவர், அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, அதனால செய்வார். நீங்க சுள்ளிகளை புறக்கினாலும் செய்வாரு, சத்தத்தை கேட்டாலும் செய்வாரு, நீ கவலையில கண்ணீர் விட்டாலும் செய்வாரு, அவரை நோக்கி அழுதாலும் செய்வார், அவரை நோக்கி ஆடினாலும் செய்வார், நீ ஆடா விட்டாலும் செய்வார். ஹல்லேலூயா. யாருக்காவது போர் அடிக்குதுன்னா கையை தூக்குங்க. போர் அடிக்குதுன்னா கையை தூக்கணும். போர் அடிக்குதாம்மா? யாருக்காவது போர் அடிக்குதா? இல்லையா? போர் அடிக்குதா பாட்டிமா? போர் அடிக்குதுன்னா தமிழ்ல எப்படி பதில் சொல்றது? சலிப்பா இருக்காமா கேட்கறதுக்கு? இல்லையா? என் மூஞ்சியை பார்த்தா அப்படியே இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவரு சந்தோஷத்தை கொடுக்கிறவரு. ஹல்லேலூயா. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மா வீட்டுக்குள்ள போன உடனே வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துருந்த குழந்தை சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுச்சான். ஏன்னா இந்த அம்மாக்குள்ள யார் இருந்தது? அந்த மாதிரி நான் உங்க ஊருக்குள்ள வந்ததுல இருந்து நீங்களே எப்படி இருக்கணும்? சந்தோஷத்துல இருக்கணும். ஏன்னா யார் வந்திருக்கிறா? விண்ணரசி இல்ல, விண்ணரசியை படைத்த படைகளின் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அம்மா சுள்ளிகளை புறக்கிக்கிட்டு இருந்து
ஒரு 5 நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ். 5 நிமிஷம் கொடுங்க, அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் திறந்து குடிக்காதீங்க, நானே உங்களுக்கு டைம் தர்றேன். அதே மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு உங்களை படைச்ச ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. உங்க வீட்டில் அரிசி காலியாக போகும்போது, உங்க பையன் குடிச்சிட்டு குடிவா திரியும் போது, உங்க பேர பிள்ளைங்க அடங்காம திரியும் போது, உங்க பிள்ளைங்க உங்களை விரட்டி அடிக்கும் போது, உங்களுக்கு அடுத்த வேலை என்ன வழி இல்லைன்னு தெரியும் போது, ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கவலைக்குள்ள போயிட்டதுனால நமக்கு காது. இப்ப எலியா கேட்ட உடனே இந்த அம்மாட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இம்புட்டு தான் இருந்தாலும் அதை அவருக்கு முதலில் சுட்டு கொடுக்க முன் வந்துச்சு. நானே என் பேராண்டிக்கு வச்சிருக்கேன், நானே என் மயனுக்கு வச்சிருக்கேன், நானே எனக்கு வச்சிருக்கேன், இவளுக்கு வேற நான் கொடுக்கணுமா அப்படின்னு இந்த எனக்கு 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 அப்படி எனக்குன்னு யோசிச்சிருந்தேன்னா என் புருஷனையும் என் பிள்ளையையும் அங்கே போட்டுவிட்டு சோறை சாப்பிட்டாங்களா இல்லையா தூங்குனாங்களா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இங்கே வந்து இருந்திருக்க மாட்டேன். எனக்கும் என்ன இருக்கு? குடும்பம் இருக்கு. நீங்க முக்கியம்னு நான் வந்திருக்க. அப்போ வந்திருக்கோன்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா சத்தம் எனக்கு கேட்டுச்சு, நீ உங்ககிட்ட இருக்கிற அந்த நேரத்தை உன் உழைப்ப எனக்கு கொடு, உன் குடும்பத்தை ஒரு குறையும் இல்லாமல் வச்சுக்கிறேன்னு படைகளின் ஆண்டவர் சொல்லும் போது என் தேவை என் குடும்பத்துக்கு இல்லை. ஹல்லேலூயா. நான் இருக்கிறப்ப என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறதை விட நான் இல்லாத நேரத்தில் அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப இனி அப்பா சத்தம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கீழ் படியணுமா படியக்கூடாதா? ஆட கூப்பிட்டா ஆடணுமா ஆடக்கூடாதா? என்ன வேணாலும் நீ சொல்லுவ, நான் பதில் சொல்லுவேன். ஆனா நீ இந்த ஆடுவேன்னு மட்டும் சொல்லி பாரு, நான் ஆடிடுவேன். என்னக்கா அப்படிதானே? ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது, வரும்போது அங்க இருந்தீங்க இங்க வந்தீங்க கையை தட்டினீங்க, இப்போ உங்க முகத்துல சிரிப்பு இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா படைகளின் ஆண்டவராகிய உங்களுடைய கணவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். அப்ப இந்த அம்மா அந்த ஒரு ரொட்டிய தனக்குன்னு யோசிக்காம சுட்டு கொண்டு வந்து கொடுத்ததுனால தேசத்தில் பஞ்சம் தீரும் வரை அந்த அம்மா வீட்டில் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. நீங்க ஒவ்வொருத்தரும் வயசை பார்க்காம, இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம, இருக்கிற துன்பத்தை பார்க்காம, இருக்கிற கவலையை பார்க்காம ஆண்டவரேன்னு கூப்பிட்டு பாரு, உன் வீட்டில் ஒரு குறையும் ஒரு நாள் இருக்காது. கூப்பிடு நீ குரல் கொடுப்பார். என்ன பண்ணுவாரா? கூப்பிடு நீ குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். சோகமா இல்ல, கொண்டாடுவோம். நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். யாரு வந்திருக்கிறதுனால கொண்டாடணும்? இயேசு வந்திருக்கிறதுனால. நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன திருவிழா? நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன? யார் வந்திருக்கா? இயேசு வந்திருக்காரு. சரி, இன்னொரு கைம்பெண் இருந்தா. 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல. அங்கே என்ன ஆச்சுன்னா, அவ புருஷன் ரொம்ப நல்லவன்,
ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு வாழ்ந்து அவருக்காகவே ஆண்டவரேன்னு சொல்லி இப்ப செத்து போயிட்டாரு. ஆனா அவரோட பிள்ளைகளை கடங்காரங்க பிடிச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க. இந்த அம்மா வேற வழி தெரியல, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறதுக்கு யார் வந்துட்டா? கடங்காரங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுல எலிசாங்கிற இறைவாக்கினரும் வந்து நிக்கிறார். இப்ப இந்த அம்மா போய் சொல்லுது, ஐயா ஐயா, என் புருஷன் உண்மையானவன் நல்லவன் செத்து போயிட்டான், ஆனா அவருடைய பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறதுக்கு கடங்காரன் வந்துட்டான் ஐயான்னு சொல்லுது. இப்ப வந்து சொன்னா அந்த எலிசா என்ன செய்யணும்? என்னங்கிறது நம்ம விஷயத்த சொல்லிருச்சு. கடங்காரன் பிடிச்சிட்டு போக போறேன், அப்ப கடனை கட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும்ல. ஆனா அவர் என்ன தெரியுமா கேட்பாரு? நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பாரு. நீ சொல்லு, உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு. ஆண்டவர் செய்ய ரெடியா இருக்காரு. கட்டளை போடுங்கள், என் தகப்பன் செய்ய ரெடியா இருக்காரு. கட்டளை போடுங்க, எங்க அப்பா உங்களுக்கு செய்வாரு. என்ன வேணும்னு கேளுங்க, எங்க அப்பா செய்வாரு. இப்ப இந்த அம்மா சொல்லுது, எங்க வீட்டுல கொஞ்சோண்டு களையத்துல இத்தனைக்கு ஆண்டு என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதை தவிர ஒண்ணுமே இல்லையா எங்க வீட்டுல. ஒரு பானையில இத்தனைக்கு ஆண்டு என்ன இருக்கு? என்ன இருக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றாரு, எவ்வளவு முடியுமோ போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. என்ன இருக்குதோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வா, அதை ஊத்து. அந்த அம்மா ஊத்த ஆரம்பிச்சிச்சு. நிறையுது 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 நிறையுது. அடுத்த வீட்டுல இருந்து பாத்திரம் நிறையுது, எல்லாம் நிறையுது. நிரம்பி பாத்திரம் இல்லாமல் போனதால் எண்ணெய் வருவது நின்றதே தவிர எண்ணெய் நின்றதால் பாத்திரம் காலியாய் இருந்ததாய் பைபிள் சொல்லவே இல்லை. ஆமென். எங்க அப்பா கொடுக்கிறாருன்னா குறைவுங்கிறதே இருக்காது. என் தகப்பனுக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருதுன்னா, என் கணவர் படைகளின் ஆண்டவரிடமிருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதற்கு குறைவு இருக்காது. அந்த அம்மா வீட்டுல பஞ்சம் தீர்ற வரைக்கும் கடனை கட்டி முடிச்சு அந்த எண்ணெயெல்லாம் வித்து அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? கடனை அடைச்சு அப்படி செல்வ செழிப்போட தலை நிமிர்ந்து கம்பீரமா வாழ்ந்துச்சு. உண்மையா இந்த உலகத்துல பாதியில வந்த புருஷன் இருந்திருந்தால் கூட அந்த அம்மா இவ்வளவு செழிப்போடு வாழ்ந்திருக்க முடியாது. உண்மையான கணவர் படைகளின் ஆண்டவர் வீட்டிற்குள் கணவராய் வந்ததினால் அந்த அம்மா வீட்டுல என்ன? கூப்பிடு நீ குரல் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. ஏன்? இயேசு. ஏன்? இயேசு. ஒரு சில உள்ளத்துல தான் வந்திருக்காரு, இன்னும் பாதி பேருக்கு வரல. இப்ப 2 பேரை நம்ம பார்த்தாச்சு. 2 பேர் வீட்லயும் ஏதாவது குறைவு இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு. என் தகப்பன் இருக்கிற இடத்தில் குறைவு. உலகத்தினுடைய கணவன் இருக்கிற வீட்டில் குறைவு இருக்கும், வறுமை இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும். உங்கள் நிரந்தர கணவர் படைகளின் ஆண்டவர் இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி, ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், உற்சாகம், பலன், ஜீவன் இருக்கும்.
நேத்து நான் உங்களுக்கு 2 மணி நேரம் ஆராதனையும் செய்தியும் கொடுத்தேன். ஒரு 2 லைன் பாட்டை ஒரு 10 தடவையாவது பாடியிருப்பேன். ஏதாவது ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வாங்க தியானத்துக்கு சாயந்தரம், அன்னைக்கு இருக்குது உங்களுக்கெல்லாம். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. ஏன் 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 என் வீட்டில் மட்டும் என் ஆகார குறையே இல்லை? ஏன் என் தேவை தடைபடலை? படைகளின் ஆண்டவர் என் கணவர் என் கூட இருக்காரு. புதுசா வந்தவங்களுக்கு ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கெல்லாம் எத்தனை கணவர்? ஒரே கணவரா? இல்லைங்க, எனக்கு 2 புருஷன். ஏன்பா லைவை வேற போட்டு விட்டுருக்கியாப்பா? இதை மட்டும் எடிட் பண்ணி நாளைக்கு போட்டு விட்டுருவாங்கப்பா. எத்தனை புருஷன்? வெரி குட். உங்க மன தைரியம் பிடிச்சிருக்கு. ஒண்ணுன்னு நிக்கிறீங்கல்ல, மன தைரியம் பிடிச்சிருக்கு. எசாயா 54:5 வசனம் கூறுகிறது, உன்னை உண்டாக்கினவரே உன்னுடைய கணவர், அவரது பெயர் படைகளின் ஆண்டவர். பாதியில வந்தவன் பாதியில போயிடுவான், ஆதியில வந்தவன் இறுதி வரை நிலைத்திருப்பான். எனக்கு ஆதியில் வந்த நிரந்தர கணவரும் உண்டு, பாதியில் வந்த தற்காலிக கணவரும் உண்டு. உங்களுக்கு எத்தனை கணவர்? இப்ப சொல்லுங்க. அல்லேலூயா, கையத்தட்டு. அதனால பாதியில் வந்தவன் பாதியிலே போனாலும் நாம் யாரும் கைம்பெண்கள் அல்ல. நமக்கு ஒரு கணவர் உண்டு, அவர் பெயர் படைகளின். கணவர் பெயர் என்ன? நான் யார் அவருக்கு? மணவாட்டி. என் மணவாளன் இருக்கிற இடத்துல குறைவு இருக்க, அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நோக்கி கூப்பிடணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். அப்பத்தை சுட்டு குடுன்னா குடுக்கணும், அப்பதான் பஞ்சம் வராது. களையத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து ஊத்துன்னா ஊத்தணும். அங்க போய் என் வயசு என்ன தெரியுமா, என் அனுபவம் உன் வயசு கூட கிடையாதுன்னு என்னைய பார்த்து சொல்லக்கூடாது. என் அனுபவம், சாரி பாட்டிமா, லவ் யூ, என் அனுபவம் உன் வயசு கூட கிடையாது, இவ சொல்லுவாளா நான் செய்யணுமா அப்படின்னு சொன்னோம், பஞ்சத்தில் சாக வேண்டியதுதான். அதனால என்ன பண்ணணும்? களையத்தில் இருக்க இத்தனை காண்டை எடுத்து ஊத்துன்னு சொல்லும் போது, இந்த இத்தனை காண்டை ஊத்துனாப்புல இந்த பாத்திரத்தை பாதி ஒட்டிக்கிட்டு போயிடும், அதுல பாதி ஒட்டிக்கிட்டு போயிடும், ஏன்டா இருக்கிறது இல்லாம போயிடும். இது நம்மளோட டயலாக். எங்க அப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது கீழ்ப்படிதலை மட்டும்தான். சொன்னதை செய்யுங்க, பிடிக்கலைனாலும் செய்யுங்க, விருப்பம் இல்லைனாலும் செய்யுங்க, ஆசீர்வாதம் உங்கள் வீடு தேடி வரும். ஆமென். ஆசீர்வாதம் உங்கள் வீடு தேடி வரும். பேதுரு மீன் பிடிக்கிறவர், அவருக்கு கடல்ல மீனை விட அதிகமா கடல்ல எங்க சந்து பொந்திருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனா ராத்திரி பூரா பிரயாசப்பட்ட மீன் வரல. ஆனா எங்க அப்பா இப்ப சொல்றாரு, வலைய போடுறா. உனக்கு என்னையா தெரியும், நீ கார்பெண்டரு, சும்மா பீரோல செஞ்சமா கொண்டே ஒருத்தன் வீட்டில் சோஃபாவை போட்டோம்னா உன் வேலையை பாரு. எனக்கு கடலை பத்தி நீ சொல்லி தெரியும்? நானா இருந்தாலும் கேட்டிருப்பேன். கொஞ்சம் விதண்டாவாதம் தான். ஆனா பேதுரு நல்ல மனுஷன். ஐயா நான் போட்டேன் தான், பிரயாசப்பட்டேன் தான், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் நீ சொல்றதுனால நான் செய்யறேன். நான் நேற்று ரொம்ப தெளிவா சொன்னேன். மீனை தேடி பேதுரு சென்றார், மீன் கிடைக்கவில்லை. இயேசுவை ஏற்றிக்கொண்டு பேதுரு சென்றார், மீன் போட்டை தேடி வந்துச்சு. எங்க அப்பாவும் வாழ்க்கையில ஏத்தி பாருமா. பாட்டி எங்க அப்பாவை கூப்பிடு, ஏசப்பாவை கூப்பிடு. மாயம் ஏமாத்தலாம், மருமக ஏமாத்தலாம், புள்ள ஏமாத்தலாம், ஆனா என் அப்பாவுக்கு ஏமாத்தவே தெரியாது. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு
தெரியாது. எங்க அப்பாவை கைவிட தெரியாது. இப்ப நம்ம பிரேக்குக்கு ஜூஸ் குடிக்க போலாமா? எனக்கும் பிரேக் வேணும்ல. காலைல 9 மணிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜூஸ் குடிச்சுக்கவா? ஓகேவா டார்லிங்ஸ்? திரும்ப வர்றோம், டான்ஸ் ஆடுறோம். இப்ப நீங்க என்கிட்ட பேசுறதுக்கான நேரம். உங்க மனசுல ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு ஏக்கங்கள்லாம் இருக்கும்ல, பதில் கிடைக்காத விஷயம், நமக்கு பதில் கிடைக்காத ஏக்கங்கள், போராட்டங்கள்லாம் இருக்கும் தானே? அப்படி ஏதாவது இருந்தா கேளுங்க, சும்மா கேளுங்க. நடக்கிற போர் நல்லபடியா முடியணும், அதுதான் என்னோட வேண்டுகோள். என்ன உங்க மகன் அந்த தேசத்துல இருக்கேன் அப்படிதானே? இல்ல வேற யாருக்காக? ஏமா நாமா, நான் அங்கே தானே இருக்கேன். எல்லா நாடுகளும் அமைதியாய் வாழணும் அப்படின்னு ஒரு தாய் ஏங்குறாங்க. வேற யாருக்காவது? வேற யாருக்காவது? எனக்கு அதை பற்றி சொல்லவே தெரியாதுங்க. போர் முடியணும். போற மனுஷனால நிப்பாட்ட முடியுமா? ஆனா 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 போர் இறுதி நாளில் வந்தே ஆகும்னு பைபிள் சொல்லுதுன்னா அதை யாராலையும், போர் வரும், பஞ்சம் வரும், அசிங்கமான ஆணோட ஆண் வாழ்றது வரும், பெண்ணோடு பெண் வாழ்றது வரும், சோதோம் கொமோராவினுடைய அத்தனை தீச்செயலும் இறுதி நாளில் வரும். ஆனா அது என் வாழ்க்கையில வரக்கூடாது. உலகத்துக்கிட்ட வரலாம், யாருக்கிட்ட வரக்கூடாது? என்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா எனக்கிட்ட இருக்கிறவர் படைகளின் ஆண்டவர். அப்ப போர் வந்தா என்ன, வரலைனா என்ன, குண்டு போட்டா என்ன, பஞ்சம் வந்தா என்ன, பஞ்ச காலத்துல எலியாவை போஷிக்க தெரிஞ்ச கடவுள், பஞ்ச காலத்துல 100 மடங்கு ஈசாக்க அறுவடை எடுக்க செய்த கடவுள் பஞ்ச காலத்திலும் எனக்கு உணவு அளிப்பார். போர் காலத்திலும் பத்திரமாய் என்னை கொண்டு வந்து இந்த நாடு சேர்த்தார். பத்திரமாய் மீண்டும் அந்த தேசம் என்னை அழைத்து போய் என் குடும்பத்தோடு அமர வைப்பார். வர வெள்ளிக்கிழமை காலையில திரும்ப நான் துபாய் தேசத்திற்கு செல்கிறேன். நீங்க எந்த நாட்டை பார்த்து பயந்துக்கிட்டு அங்கிருந்து முக்காவாசி பேர் ஓடி வந்தாங்க. நான்லாம் பயந்துக்கிட்டு ஒரு நாளும் ஓடி வர மாட்டேன். ஏன் அப்படின்னா என் அப்பா பயத்தின் கடவுள் அல்ல, படைகளின் கடவுள். என் அப்பா யாரு? படைகளின் கடவுள். அவருடைய பிள்ளைக்கு பயம் இருக்காது. பயம் நம்மளை பார்த்து பயப்படணும். பயம் நம்மளை பார்த்து பயப்படணும். அந்த அதிகாரம் நமக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அதனால இருக்கிறத கடவுளுக்கு நீங்க கொடுக்க நினைக்கும் பொழுது உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுகிறார். பைபிள்லையே பெஸ்ட் காணிக்க போட்டதா ஒரு அம்மாவை சொல்லியிருக்கு. யாரு அது? ஏழை, விதவை, கைம்பெண். ஏழை, விதவை, கைம்பெண். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒதுக்குதலும் அந்த அம்மா மேல தலைப்பா உட்கார்ந்துருக்கு. இருக்கிறதுல இருந்து போடுறதுக்கு பேரு இல்லை, இருக்கிறதையே போடுறது தான், இருக்கிறதையே கொடுக்கறது தான். ஆபிரகாமுக்கு ஒத்தமைய ஆண்டவர் கொடுன்னு கேட்டாரு. 10ல் 1 தூக்கி கொண்டே கொடுக்கல, இருந்த 1ஐயும் கொடுக்க போனார். அதனால தான் ஆபிரகாம் இன்றைக்கும் விசுவாசிகளின் தகப்பனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்திரிக்காண்டு இருந்த கொஞ்சம் மாவுல ரொட்டியை சுட்டு எலியாவுக்கு கொடுத்ததுனால பஞ்ச காலத்திலும் அந்த குடும்பம் செத்து போகாம ஆண்டவர் தலை நிமிர்ந்து வாழ வச்சாரு.
இருக்கிற இத்தனைக்காண்டு எண்ணெயை ஊத்துன்னு சொல்லி அந்த கொஞ்சத்தை ஊத்தி 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 நம்பினதுனால தான் பலுகி பெருக செஞ்சாரு. இருந்ததே 2 தினாரியம் தான், அதை திராக்மா தான், அதையும் கொண்டு போய் போட்டதுனால தான் இன்றும் பைபிளில் அவள் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அப்ப வாங்கிட்டு போறதுக்கான இடம் இது இல்லை, நம்மை கொடுப்பதற்கான இடம் ஆண்டவருடைய சந்நிதி. ஹல்லேலூயா. ஆனா நம்மெல்லாம் எதுக்கு தெரியுமா வர்றோம்? வாங்கிட்டு போறதுக்கு. எப்பா அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, பிள்ளைக்கு பிள்ளைய கொடு, பிள்ளை இருந்தா இல்லை நல்ல மருமையனை கொடு, நல்ல மாமனாரை கொடு, அதை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, சுகத்தை கொடு. யாருக்கு தெரியுமா அதிகமாக இந்த சுகத்து மேலே ஆசை இருக்கும்? உடம்பு மேலே ஆசை இருக்கிறவங்களுக்கு தான். எனக்கெல்லாம் அதிக ஆசை என் ஆத்மா மேலே தான். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உடம்பு அழியும், இந்த ஆத்மா அழியாது. சர்வ சீயோனில் அவரை சேரும் வரை என் ஆத்துமா தாகமாய் காத்திருக்கும். பாடுங்க. சர்வ சீயோனில் அவரை சேரும் வரை என் ஆத்துமா தாகமாய் காத்திருக்கும். பாடுங்க. சர்வ சீயோனில் அவரை சேரும் வரை, உங்கள் படைகளின் ஆண்டவரை சேரும் வரை, உங்கள் கணவரை சென்று சேரும் வரை, உங்கள் படைத்தவரை சென்று சேரும் வரை என் ஆத்துமா தாகமாய் காத்திருக்கும். இந்த ஆத்துமா யாரு மேல தாகமா காத்திருக்கணும்? பணத்து மேலையா, பதவி மேலையா, மருமக மேலையா, மயம் மேலையா, சொத்து மேலையா, எது மேல? ஆண்டவரின் மேல் தாகமா காத்திருக்கணும். அந்த தாகம் இன்னைக்கு வந்திருக்கணும் எல்லாருக்கும். 84 வயசுல 7 வருஷத்துல புருஷனை இழந்த அண்ணாவால மீட்பரை காத்திருந்து கண்டுகொண்டு காத்து கொண்டிருந்த அத்தனை மக்களுக்கும் மீட்பரை பத்தி நற்செய்தி அறிவிக்க முடியும்னா உங்களால ஏன் முடியாது? ஏன் முடியாது? நீங்க யாருன்னு இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இனி விட்டுருவோம்? விடுவோம்? இனி நமக்கு ஒரு கணவர் இருக்கிறார். அவர் எந்த படையை கொண்டு வந்து மிரட்டினாலும் இந்த படை இன்னி சொல்லு, போடா உன் படைக்கே ஒரு கடவுள், அவர் தாண்டா என் புருஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆனாலும் அதை கடந்து செல்ல உதவுகிற ஒரு தகப்பன் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குங்க கஷ்டம் இல்லை? யாருக்கு இல்லை? யாருக்கு இல்லை? புலம்புறத இன்னையோட வாழ்க்கை மாறணும்னா அதுக்கு மாத்து மருந்து என்ன? நன்றி சொல்றது. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கை மாறும். நன்றி சொல்ல முடியுமானா முடியும். சிங்கக்கெபியில கொண்டே ஒருத்தனை போட்டிருக்காங்க. 10 நாள் சிங்கத்தை சாப்பிடாம போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. சிங்கக்கெபியில தூக்கி தானியேல போட்டாச்சு. போட்ட அரசர் அன்னைக்கு ராத்திரி தூங்கல. சிங்கக்கெபிக்குள்ள கிடந்த தானியேல் நிம்மதியா தூங்குனானா. எப்படி தெரியுமா நிம்மதியா தூங்கினான்? சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு இவனுக்கு காவல் வைத்திருந்த படைகளின் ஆண்டவர் அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு போய் எந்த குகையில போட்டாலும் எந்த பிரச்சனையில போட்டாலும் அங்க உங்களால நிம்மதியாய் உறங்க முடியணும். ஏனால் பிரச்சனைகளை கட்டி போடுகிற படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? நான் கண்ணுறங்க காவல் வைக்கிற ஒரு கடவுள். நான் தூங்கும் போது எனக்கு காவல் செக்யூரிட்டி கார்டு என் அப்பா படைகளின் ஆண்டவர். இப்ப நம்ம அவர்கிட்ட எதுக்கு வந்துகிட்டு இருக்கோம்? தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் ஆசைய சொல்லி சொல்லி
நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் ஆசையே நீங்கதான். வானம் பூமி யாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமி யாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான். உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் ஆசையை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் ஆசையே நீங்கதான். வானம் பூமி யாவும் ஆள் தெய்வம் நீங்கதான். உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். வானம் பூமி யாவும் ஆள் தெய்வம் நீங்கதான். உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் ஆடல் நீங்கதான். என் மூச்சு நீங்கதான். என் பேச்சு நீங்கதான். என் பலனும் நீங்கதான். என் செல்வம் நீங்கதான். என் கணவர் நீங்கதான். என் சொத்தும் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் தேவையே. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், படுத்துறாம உயிர் உள்ள வர ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டு இருக்கும் போதே எங்க அப்பா என்னைய விண்ணகத்துக்கு எடுத்துக்கணும். என் உயிர் உள்ள வரை என் பாடல், என் பேச்சு, என் மூச்சு அவரா மட்டும்தான் இருக்கணும். அதில் நான் மாறிடக்கூடாதுன்னு எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த உலகத்தில் நான் விழுந்து போயிடக்கூடாது. அதனால் நீங்களாம் என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டு பிள்ளையாகிய விண்ணரசி உங்கள் மகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இன்னும் நான் அநேக இடங்களுக்கு ஓடணும். என் அப்பாவை நான் அனுபவிச்சிருக்கேன், ருசிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாம் கலர் குடிச்சிங்க. அம்மா ப்ளீஸ் அவங்க டிஸ்டர்ப் எழுதாதீங்க தயவுசு, கொஞ்சம் அப்புறம் பாருங்கள். இந்த கலர், இதுக்கு பேர் நீங்கள் கலர்ன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் கலர் குடிச்சிங்க தானே? நான் மட்டும் என்ன குடித்தேன்? சுக்கு காப்பி. ஏன்னா எனக்கு தொண்டை வலிக்குது, சாயந்தரமும் பேசணும். இப்போ நான் சுக்கு காப்பியை குடிச்சுப்புட்டு உங்ககிட்ட வந்து இந்த சுக்கு காப்பி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏமா நீ என்ன லூசா? இவ குடிப்பாலாம், எங்ககிட்ட வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாலாம். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்போ நான் சுக்கு காப்பியை குடிச்சிருக்கேன். அந்த சுக்கு காப்பி எப்படி இருந்துச்சுன்னு என்னால் பேச முடியும். நீங்கள் குடிக்காத வரை, அதை ருசிக்காத வரை உங்களால் அதை பேச முடியாது. என் தகப்பன் எத்துணை இனியவர் என்பதை, என் தகப்பன் எவ்வளவு நேர்மையாளர் என்பதை, என் தகப்பன் எத்துணை உண்மை என்பதை, என் தகப்பன் பொய் சொல்லாதவர் என்பதை நான் ருசிச்சிருக்கிறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை ருசிக்க வைக்கிறதுக்காக கத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க ருசிக்கணும். இன்னையிலிருந்து நீங்க பேசணும். யாரோ ருசிச்சதை கேட்கறதுக்காக நாம இங்க வரல. நீங்க ருசிக்க போறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க ருசிக்கணும். உங்கள் கணவர் படைகளின் ஆண்டவர், எத்துணை வல்லமை மிக்கவர் என்பதை நீங்கள் ருசிக்கணும். ஒரு கைம்பெண் அவரை நோக்கி கூப்பிட்டு பதில் கூறாத ஒரு இடம் கூட பைபிளில் கிடையாது. முதலில் அவருடைய காதுகளில் விழப்போகிற சத்தம் உங்களுடைய சத்தம். ஏன்னா அவர் உங்களுடைய மணவாளன். உலகத்தில் புருஷன் இருக்கிறவங்கள கூட எங்கள் அப்பா ரெண்டாவது தான் பார்ப்பார். ஏன்னா உலகத்தில் ஒருத்தனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் உலகத்தில் கணவனை இழந்தவளுக்கு நிரந்தர உலகத்தை படைத்த படைகளின் ஆண்டவர் முதல் முன்னுரிமை கொடுக்கிறார். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கையத்தட்டுங்க. அவருடைய பார்வையில் நாமெல்லாம் யாரு? ஒரு அம்மாவை எனக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு கணவர் திருமணமாகி 3 வருஷத்துல இறந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு 1.5 வயது, 2வது குழந்தை கருவில் 3 மாதம். ஆக்சிடென்ட்ல சாகும்போது அந்த அம்மாவுக்கு கையில் 1.5 வயசுல ஒரு பெண் குழந்தை, வயிற்றுல கருவில் 3 மாசத்துல ஒரு குழந்தை.
எனக்கு அவங்கள தெரிய வரும் பொழுது முதல் பெண் குழந்தை என் பையனோட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 6ஆம் கிளாஸ் வரைக்கும். அந்த 2வது பையன் 4ஆம் கிளாஸோ என்னவோ படிச்சுட்டு இருந்தான். அது வரைக்கும் எனக்கு அவங்க கைம்பெண்ணுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அடுத்த பக்கத்து ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க துபாயில். அவங்க ஒரு நர்ஸ். அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு போவாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இந்த மனுஷ புத்தி தான் என்ன வேணாலும் நினைக்குமே, ஒருவேளை அவங்க தான் அவரோட வீட்டுக்காரவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவர்கள் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. காலம் கடந்த பின்னாடி ஒரு நாடி அந்த குழந்தைங்கெல்லாம் என் பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து விளையாடும் போது பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் டேடி இதை வாங்கிட்டு வந்தார், எங்கள் டேடி அதை வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னப்ப அந்த பிள்ளைங்கிட்ட நான் கேட்டேன், உங்கள் டேடி என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு கேட்டேன். அந்த குழந்தைங்க சொன்னிச்சுங்க, எங்களுக்கு டேடி இல்லை அப்படின்னுச்சுங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மாவோட தம்பி, எங்கள் அங்கிள்னு சொன்னிச்சுங்க. அன்னைக்கு நான் எங்கள் அப்பா பாதத்தில் உட்காந்து அழுதேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. இத்தனை நாட்களாக என் பக்கத்தில் வாழ்ந்த ஒரு சகோதரி, கணவன் இல்லாதவள்னு கூட தெரியாம நானா ஒரு சிந்தனையில வாழ்ந்தேன்ல, சிந்தனையில் நான் தப்பு செஞ்சிருக்கிறேன். என் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை யாரையும் நான் தவறான எண்ணத்தோடு பார்ப்பதும் இல்லை, தவறாகவே வாழ்ந்தாலும் நான் தீர்ப்பிடுவதும் இல்லை. இந்த உலகத்திற்கு பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். மைக்க தூக்கிக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்ல வர்ற என்னையும் கேவலமா பேசும், உட்கார்ந்து கேட்க வர்ற உங்களையும் பேசும். நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க கணவன் இல்லாததுனால உங்களையெல்லாம் பேசுறாங்கன்னு. கணவன் இருக்கும் பொழுது நான் ஆண்டவருக்காய் ஓடிக்கொண்டிருப்பதனால் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அத்தனை வசமொழிகளும் என் மேல் கூறப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், போங்கடா எழுதுற நீங்க ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவீங்க, எழுதப்பட்ட நான் நிலைத்து நிற்பேன். இந்த உலகத்துக்கு பழி சொல்ல தெரியும், வழி. ஆனால் என் தகப்பனுக்கு பழி சொல்ல தெரியாது, வழி மட்டுமே சொல்ல தெரியும். அவர் ஜீவனுள்ள நானே வழியாய் இருக்கிறேன் என்று சிங்க கெபியில் நீ இருந்தாலும் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு உனக்கு தூக்கத்தை கொடுப்ப வழி திறப்பார். உன்னை சூளையில் தூக்கி போட்டாலும் நெருப்பு உன்னை சுட்டெரிக்க விடாமல் நெருப்பின் நடுவில் உனக்கு நடக்க வழி கொடுப்பார். ஆறுகளை நீ கடக்கும் பொழுது நீ மூழ்கி போய் விடாமல் நீ நீந்துவதற்கு என் தகப்பன் வழியை உண்டாக்குவார். உன்னை ஜெயிலில் கொண்டு போய் கட்டி போட்டாலும் அவரை ஆராதிக்க வழி திறப்பார். ஏன்னா அவருக்கு பழி சொல்ல தெரியாது, வழி சொல்ல மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்டவரை கணவராய் வைத்திருக்கிற நாம் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எதுக்கு அஞ்சணும்? என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்று தடையில்லையே, என் வீட்டில் ஆகார குறையில்லையே. எந்தன் தேவனார், எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நம்ம அப்பா யாரா இருக்காரு? படைகளின் ஆண்டவராயிருக்கிறார். இந்த உலகத்தின் படைகளுக்கு நாம அஞ்ச மாட்டோம். இப்போ உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கா? இந்த உலகத்தில் நம்மளால தலை நிமிர்ந்து வாழ முடியும் தானே? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கணவனை காட்டிலும் நிரந்தர கணவன், கைவிட தெரியாதவர், அவர் படைகளின் ஆண்டவர். உன் கணவரின் பெயர் படைகளின் ஆண்டவர். நீ ஒதுக்கப்பட்டவள் அல்ல, அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர். நீ கூப்பிடு, என் தகப்பன் பதில் கொடுப்பார். நீ கூப்பிடு, இறங்கி வருவார். நீ கூப்பிடு, உன் தூரக்கத்திற்கு காவல் வைப்பார். நீ கூப்பிடு, நெருப்பை அணைத்து போடுவார். நீ கூப்பிடு, ஆறுகளில் வழி திறப்பார். நீ கூப்பிடு, சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். நீ கூப்பிடு, உனக்கு எதிராய் உண்டாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென்.
நன்றியால் துதிப்பாடு பாட்டை பாடுறோம், வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், குளிக்கிறோம், சாயந்தரம் தியானத்துக்கு வர்றோம், இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். எல்லாரும் தியானத்துக்கு யாரை கூட்டிக்கிட்டு வரணும்? குடும்பத்தை பூரா கூட்டிக்கிட்டு வரணும். ஓகே, ஐ லவ் யூ ஆல். சொல்ல மாட்டீங்களா? ஐ லவ் யூ so much. இனிமே நம்ம கண்ணில் கண்ணீர். நான் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு போறேன். நான் எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் அழுகிறது கிடையாது. அவன் என்ன எழுதினாலும் நான் அழுகிறது கிடையாது. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க, வாட்டர் டேங்கை கண்ணிலேயே கட்டிக்கிட்டு அலையிறா போல இருக்குன்னு. இப்படின்னு அதட்டினா அழுதுருவேன். நான் ஒரே பொம்பளை பிள்ளை தான், ரொம்ப செல்லமும் கூட. அதட்டினா அழுதுருவேன், திட்டுனா அழுதுருவேன், யாராவது என்னை பற்றி புரணி பேசினா அழுதுருவேன். அந்த விண்ணரசி செத்து பல வருஷம் ஆயிடுச்சு. எப்போ படைகளின் ஆண்டவர் எனக்குள்ள வந்தாரோ, என்னை அவதூறாக எழுதின பொழுதும் நான் கலங்கவில்லை, என் மீது கல்லடித்த பொழுதும் நான் கலங்கவில்லை. என்னுடைய கண்ணீரின் மதிப்பு தெரியாத எந்த மனுஷனுக்காகவும் நான் கண்ணீர் விடுவதே கிடையாது. என் கண்ணீரை வைரமாய் பார்க்கிற என் தகப்பனுக்காக மட்டுமே என்னுடைய கண்ணீர். அன்னைக்கு எடுத்த என் கண்ணீரை தண்ணீரா கூட பார்க்காத உங்களுக்காகலடா இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க மாட்டேன்டா. கண்ணீரை துருத்தியில் பேக்ல வச்சுக்கிட்டு கணக்கு திக்க எங்க அப்பா காத்துக்கிட்டு இருப்பாராம். அவரை தவிர எவருக்காகவும் என் கண்ணீர் கிடையாது. உங்களுடைய விலையேற பெற்ற கண்ணீர்களை விலை மதிப்பில்லாத மனிதர்களுக்கு முன்னாடி சிந்தாதீர்கள். விலையேற பெற்ற கடவுளுக்கு முன்னாடி சிந்தி பாருங்கள். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென். நன்றியால் துதிப்பாடு. சாட்சி முடிஞ்ச உடனே நன்றியால் பாடிக்கலாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கலாம். அப்படியே உட்காருங்க. கடைசியாக நம்ம 2 பாட்டு பாடி நடனம் ஆடி சந்தோஷம் முடிக்க போகிறோம். இன்றைக்கு உட்காருங்க. உண்மையிலேயே நாங்களும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். ஆனால் கைம்பெண்ணுங்களுக்கு தியானம் கொடுத்தது இதுதான் எனக்கும் முதல் அனுபவம். உண்மையிலே சொல்கிறேன், உங்களை பார்க்கும்போது எங்களை விட நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள். ஆமென். எங்களை விட. ஏன்னா நான் பார்த்தேன், காலையில் எல்லாம் வந்து உட்காண்ட்ருந்தாங்கக்கா, ரொம்ப சோகமாக உட்காண்ட்ருந்தாங்கக்கா, அப்படி சோகமாக ஒரு ஓரமாக உட்காண்ட்ருந்தாங்க. ஆனால் நேரம் ஆக 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 உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்துச்சு பாருங்க. இப்போ போய் உங்கள் முகத்தை போய் பாருங்க. என்னோட கணவர் அவரு, என்னோட கணவர் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் கணவர் அவரு, என்னோட கணவர் அவரு. பாடணும் நீங்க தான். என் கணவர் அவரு, என்னோட கணவர் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. இப்போ பாடணும் நீங்க தான் பாடணும். பாடணும். ஆனால் ஒரு நிமிஷம். ஏன் கணவர் அவரு காட்டுங்க. ஏன் கணவர் அவரு. அப்புறம் என்னோட கணவர் அவரு. யார் அவரு? இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். இப்படி காட்டணும். என் சூப்பர் ஸ்டார். ரெடியா? போலாமா? ஏன் கணவர் அவரு. ஆமென். என்னோட கணவர் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, ஏன் கணவர் அவரு, என்னோட கணவர் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. நல்லா கவனிங்க. ஸ்வீட்லேயே பெஸ்ட் எது? ஸ்வீட்டில் பெஸ்ட்டு லட்டு. ஸ்வீட்டில் பெஸ்ட் எது? லட்டு. உன்னை பார்க்க உங்ககிட்ட எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க துட்டு. ஸ்வீட்டில் பெஸ்ட்டு லட்டு. உங்ககிட்ட எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க துட்டு. ஆனால் உன்னை விட்டு ஒருத்தர் பிரியவே இல்லை. யார் அவரு? காட்டுமா யாருமா அவரு? அதான் பாட போகிறோம். ஸ்வீட்டிலேயே பெஸ்ட்டுனாக்கா லட்டு தான். ஸ்வீட்டிலேயே பெஸ்ட்டுனாக்கா லட்டு தான். இந்த உலகம் உன்கிட்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். இந்த உலகம் உன்கிட்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஆனால் எல்லாத்தையும் விட்டு ஒருத்தர் வந்தாரு. ஆனால் எல்லாத்தையும் விட்டு ஒருத்தர் வந்தாரு. உனக்காக வாழ இஷ்டப்பட்டாரு. உனக்காக வாழ இஷ்டப்பட்ட. இப்போ சொல்லு. ஏன் கணவர் இவரு, என்னோட கணவர் இவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கை
வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. திரும்ப சொல்லுமா, என் கணவர் இவரு, என்னோட கணவர் இவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. இப்ப நான் பாட மாட்டேன். என் கணவர் இவர், என்னோட கணவர். உரிமையா சொல்லு, என் கணவர் இவர். நான்லாம் நீங்க அப்படி சொன்னாலும் நல்லா ஏத்துக்க மாட்டேன். ஏன் அன்பு கணவர் அவரு, ஏன் அன்பு கணவர் அவரு, என் அன்பு கணவர். சாதாரண கணவர்லாம் கிடையாது. எனக்காக இந்த இப்ப வந்தவர் கூட விட்டுப்படி எனக்கு என்னன்னு ஓடி போயிட்டாரு. என்ன, அவரெல்லாம் அப்படி போகவே மாட்டாரு. அவர் அன்பு நிலைத்திருக்கிறது. நம்மளோட அன்பு கணவர் அவரு. பாடுவோமா? எந்திரிங்க. ஏன் அன்பு கணவர் அவரு, ஏன் அன்பு கணவர் அவரு, ஏன் அன்பு கணவர் அவரு, ஏன் அன்பு கணவர் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ஏன் அன்பு கணவர் இயேசு அவரு தானே, ஏன் அன்பு கணவர் அவரு, ஏன் அன்பு கணவர் அவரு, இயேசு தானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அடுத்து பாருங்க, ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாழ்வு என்ன தோண வச்சாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும் என்ன காதல் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும் என்ன காதல் சொன்னாரு. ஏன் இவரு, என்னோட கணவர் இவரு, ஏன் கணவர் இவரு, என்னோட கணவர் இவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. அடுத்து பாருங்க, கூட நின்ன எல்லா கூட்டமும் காலை வாரி விட்டுருச்சு. எப்படி? கூட நின்ன எல்லா கூட்டமும் உன்னை என்ன பண்ணுச்சு? காலை வாரி விட்டுச்சு. அது மட்டும் பண்ணல, முதுகிலேயே குத்துச்சு. என்ன பண்ணுச்சு? முதுகிலேயே குதிச்சு. ஆனால் ஒருத்தர் உன்னை தூக்குனார். யார் அவரு? சத்தமாக சொல்லுங்க, யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு. அக்கா அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. கணவர் யாரு? சத்தம் பார்த்தல. கூட நிற்கும் கூட்ட கால மாறிச்சு, அட பொறாமைய முதுகலைய குத்துச்சு. கூட்ட நின்ன கூட்ட ஆல மாறிச்சு, அட பொறாமையிலே முதுக குத்துச்சு. கிருபை என்ன தூக்கி வந்து நின்னுச்சு, அட கிருபை என்ன தூக்கி வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டா மாறுச்சு. அக்கா, என் காரமெல்லாம் கம்ப்ளீட்டா மாறுச்சு. இப்ப சொல்ல எல்லாரும், அக்கா செய்தி கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, யார சந்தோஷமா இருக்கீங்க? சத்தமாமா. இப்ப நீங்க சொல்லும், என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டா மாறுச்சு. ஆமென். என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டா மாறுச்சு. திரும்ப, என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டா மாறு. சத்தமா. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டா மாறுச்சு. அதனால என்ன சொல்ல போறோம்? என் அன்பு கணவர் இவரு. ஆமென். என் அன்பு கணவர் அவரு, என் அன்பு கணவர் அவரு, என் அன்பு கணவர் அவரு. ஆமென். ஒரு உட்காந்துலாம். காலிலேருந்து செய்தி கேட்டிங்களா? உட்காருங்க. சாட்சி நேரம். யாராவது ஒரு 2-3 பேர் நீங்கள் கொடுக்குற இந்த சாட்சி தான் உலகம் முழுக்க போக போகுது. மரியா டிவி வழியாக எல்லாருக்கும் தகவல் போயிட்டுருக்கு. உங்களை போல் எத்தனை கைம்பெண்கள் வாழ தெரியல, வாழ முடியலன்றவங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் கொடுத்துருக்கோம். எனக்கு பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு 3 பேர் சாட்சி சொல்ல வாங்க பார்க்கலாம். சாட்சி சொல்ல வாங்க. நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது யாருடைய நாமம் மகிமை அடைகிறது? வின்னர் சேக்காவோட பேர் புகழ் பெற போதா? வந்தாங்கம்மா, சூப்பராக கொடுத்தாங்கம்மா செய்தி. வின்னர் சேக்க டயர்டாக உட்காந்துட்டாங்க. யாருடைய நாமம் மகிமை அடைகிறது? அப்போ உங்கள் ஹஸ்பண்டோட பேர் தான் மகிமை அடைய போகுது. சரியா? உங்களோட ஹஸ்பண்ட் வரீங்களா? 3 பேர். ஆமென். யார் வரீங்க?
ஒரு 3 பேர் பற்றி செய்தி கேட்டவங்க முதல்ல வாங்க, சீக்கிரம் வாங்க. யார் வரீங்க? சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். யார் வரீங்க? சாட்சி நேரம் இது. எப்படி என்ஜாய் பண்ணீங்க செய்தி? எப்படி நீங்கள் உட்காந்துக்கிறத பார்த்தா இன்றைக்கி நல்லா வேலைம்மா ப்ரேயரு ஏதோ வந்தோம் உட்காந்துக்கிறோன்ற மாதிரி இருக்குது. ப்ரேயர் நல்லா நினச்ச டவுட்டாக அக்கா வருது. ஒரு அப்போவே நினச்சேன் ஒரு பிங்க் கலர் புடவை கட்டின அக்கா எப்பயுமே ஜோராக இருக்கும்ன்ட்டு. ஆண்டருக்கு மகிமை உண்டாது. அக்கா உங்கள் பேர்? என் பேர் ஜோஸ்பின் ராணி. நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன். காலையில் வந்தப்போ ரொம்ப சோர்வாக தான் இருந்துச்சு. மாசுக்கு போகிறோம் கைம்பெண் ஜபம்னு சொல்லி. ஆனால் வந்து இங்கே வந்தோன்னே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்ணீர் இல்லைன்ற ஒரு குறையோட வீடு திரும்புறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பின்னாடி மெய்யான தேவன் இருக்கார். என்னை அன்பு செய்கிற தேவன், என்னை பாதுகாக்க எனக்குள்ளும் எனக்கு வழிகாட்ட அவர் பின்னும் முன்னுமாய் வழி நடத்தி என்னோடு பயணித்து வாழ்நாளெல்லாம் என்னை துதித்து என்னோடு வந்து எனது நாமத்தை போற்றி எனது பாதத்தில் சரணடைவாய் என்ற எண்ணத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்து நிறைவடைகிறேன். நன்றி, வணக்கம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஆமென். அழகான ஒரு சாட்சி. ஆண்டவருக்கு மகிமை. அடுத்து யார் வரீங்க? அக்கா வாக்கா. ஆடி பாடி துதிச்சு உற்சாகமாக இருக்கிறாங்க அக்கா காலையிலேருந்து. வாங்க வாங்க. பாவம் ஏன்னா வாயில் வாஸ்து சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. வாங்க. ஆண்டவரை அறிக்கை செய்த நான் வரேன். நீங்கள் வர முடியல, நான் வரேன். சொல்லுங்கள் யார்? சூப்பர். ஆமாம் வாங்க. ஒரு கொஞ்சம் வழி விட்டுக்குங்க. சந்தோஷம். வாங்க. மம்மி உங்கள் பேர்? பேர் மரிய செல்வம். சொல்லுங்க. இப்போ நன்றி பாட்டு பாடவா? இல்லை இல்லை, ப்ரேயர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறோம். பேசுவா. படைகளின் ஆண்டவர் இருக்கும் வரைக்கும் எதுவுமே குறைவுபடாது. அவரை நாடி வருவர்களுக்கு எப்பொழுதும் அவர் கைவிடுவதில்லை. நான் அவரையே நம்பியிருக்கிறேன். இதுவரையில் விழித்திருந்தாலும் தூங்கினாலும் இரவிலும் பகலிலும் நான் அவரை பாடிக்கொண்டும் துதித்து கொண்டும் ஜெபித்து கொண்டு தான் இன்று வரை இருக்கிறேன். என்னை நல்லபடியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றியும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும். நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். சூப்பர். கைத்தறி நல்ல ஜோரா அம்மாக்கு. அடுத்து பாருங்க. சூப்பர். அடுத்து யார் சாட்சி? நானே வரேன். யார் அடுத்து சாட்சி? அம்மா வாங்கம்மா. மஞ்சள் கலர் புடவை கட்டி மங்களகரமாக இருக்கீங்க. வாங்க முன்னாடி. சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். எப்படி இருந்தீங்க இன்னைக்கு? தியானம் எப்படி இருந்துச்சு? தானம் நல்லா இருந்துச்சு. நான் வேலை வீட்டில் இருந்து டெய்லி சொல்லவும் வந்தேன். காலையில் ஒரு பாரத்தோடு வந்தேன். நான் கடவுள் எனக்கு அறியாமையே ஒரு உடம்பெல்லாம் ஒரு சிலுத்து கண்ணீர் விட்டு என்னால் அழுதுட்டு மனசில் கவலையில் ரொம்ப எனக்கு பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். டெய்லி ஜெபம் பண்ணுறேன். கடவுளை தூங்கி எந்திரிச்சோடனே பைபிள் படிக்கிறேன். நைட்டு பகலுந்தேன் பைபிள் படிச்சுட்டேன் படிக்க. டெய்லி சர்ச்சுக்கு போகிறேன், இங்கேயும் வருவேன். கடவுள் எனக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்து பரிசுத்தாவி ஒரு உடம்புல சிலுத்தது மாதிரி எனக்கு ஒரு நடந்தது. இப்போ இங்கே சந்தோஷத்தோடு வந்தேன். ஆண்டவர் என் கூட இருக்கார். என் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கிறாரு. எவ்வளவோன்னு கஷ்டத்தில் அந்த ஊரில் தெரியும் எல்லாரும் என்னை பற்றி. கடவுள் எனக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்காரு, ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. எவ்வளவே கவலைக்கு வந்தாலும் நான் ஆண்டவரை மறக்க மாட்டேன். எனக்கு அவரு தான் எங்கே வேணாலும் ஆண்டவரை ஏசப்பா நைட்டு சோஸ்திரம் சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். காலையிலையும் நைட்டும் பைபிள் படிச்சுட்டு தான் படுக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து
சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. நான் என் கணவர் இறந்து இது வரைக்கும் 8-9 வருஷம் ஆச்சு. எனக்கு சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷரு எல்லாம் இருக்குது. என் அண்ணன் தம்பிகளை நம்பி சொத்து சுகத்துக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்கள் அம்மா இருக்கையிலே பூரா தானே செட்டில்மெண்ட்டுன்னு எழுதி எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அதை நினச்சி அழுது நைட்லேயும் தூக்கமில்ல, பகலும் தூக்கமில்ல. இப்போ எங்கள் அப்பா 96 வயசு வரைக்கும் இருந்தார். கொரோனாவில் இருந்தே எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிட்டேன். அப்பாவை பார்த்துக்கிட்ட ஒரு நன்றி கூட எனக்கு இல்லை. நான் கூட வேண்டாம், இனிமேல்பட்டு எது வேண்டாம், ஏசப்பா இருந்தால் போதும். எனக்கு ரவையில் எனக்கு நிம்மதியாக தூக்கத்தை கொடுத்தா போதும். எனக்கு தேவையானதை 3 பொம்பளை பிள்ளைய, 1 இறந்துருச்சு, 2 இருக்குது. 2 வீட்டுக்காரருமே சரியில்லை. இருந்தாலும் தான் பிள்ளைங்க விட்டு கொடுக்க முடியல. நம்ம பெற்றுட்டோம்ல, வளர்த்துட்டோம்ல, அது சரியில்லாத லக்கத்துலேயும் மாட்டிக்கிச்சு. அதனால் பிள்ளைகளுக்கு நான் எந்த உதவிக்கும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு பாரமாகவும் இருக்கக்கூடாது. கடைசி இறுதி வரைக்கும் எனக்கு கடவுள் பிள்ளையா நான் இருக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு எந்த கோலத்தனத்தையும் பெசாசுக என்கிட்ட உக்காராம என் மனசை மாற்றி விடாம கடவுள் பிள்ளையா கடைசி வரைக்கும் நான் இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கணும். எனக்கு எனக்கு தேவையானதை கடவுள் கொடுக்குவார். இப்பயும் கொடுக்குறாரு. இப்போதான் இறந்தார். இன்னைக்கு 25 நாள் ஆச்சு இறந்தே. ஆனால் அவருக்கு வரைக்கும் எனக்கு எந்த தோணலை. ஆனால் இப்போ அவர் என்னை விட்டு போன பிறகு நமக்கு அப்பா இல்லை, அந்த அப்பா இல்லைனாலும் இந்த அப்பா இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, கணவராகவும் இருக்கிறாரு, அப்பாவும் எனக்கு உணவையா துணையாக இருக்கிறாரு. ஆனால் என்னை பேச வச்சவர் இப்போ இவர் தான் என்னை பேச வைக்கிறாரு. நான் இவ்வளோ நாளாக வியாபாரம், பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல தான் இருந்தேன். கோயில் குளம் பிடிக்கி இருந்தாலும் ஒரு நோயாளியாக கட்டிக்கிட்டேன், இழப்பு ஆஸ்மா உள்ளவரை கட்டிக்கிட்டேன். ஆனால் அவர் இருக்க வரைக்கும் எதுன்னு எனக்கு தோணலை. அவர் போன பிறகு ஒரு ஆம்பளை இல்லாதனால நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, தரக்குறைவாக பேசுகிறாங்க, ஒரு பூவு பொட்டு இல்லாதனால ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தில் நான் இருந்து. ஆனால் இப்போ எனக்கு இன்னையிலேருந்து சந்தோஷம் வந்துருச்சு. கடவுளுடைய சந்தோஷம் எனக்கு வந்துருச்சு. ஆமென். உயிருள்ள சாட்சி, அருமையான ஒரு சாட்சி. நல்லா கை தட்டுவோமா? திரும்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேறு சாட்சிகள் இருக்குங்களா? திருச்செந்தூர் அம்மா வந்திருக்காங்க, காலையிலேருந்து ஜெபம் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு சில வார்த்தைகள் உற்சாகமாக ஆண்டவர் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு ஒரு உற்சாகமாக ஒரு சாட்சி. அவங்களும் பிரைஸ்லா. நான் அம்மாவோட ஜபக்குழுவில் இருக்கிறேன். நான் இவங்களை ஆனால் பார்த்ததே கிடையாது. எனக்கு எப்படியாவது இந்த ஊர் இந்த தியானத்துக்கு வரணும். அதே மாதிரி விண்ணரசி அம்மாவும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஆனால் அவங்க கூட பயணம் செய்து வர, அவங்களோட சேர்ந்து கான்வென்ட்டுக்கு வர ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். நான் ஆனால் நிறைய ஜெபம் சொல்லுவேன், அவ்வளோதான். ரொம்ப பக்தி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவரை பற்றி கொண்டேன். அவரையே என் முதல் கணவராக ஏற்றுக்கொண்டேன். என் கணவர் என்னோடு 20 வருஷம் ஆச்சு. அவர் அமெரிக்காவில் தான் இருக்கார். 15 வருஷம் கழித்து வந்தார். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், அவ்வளோதான். என் கணவராக இவர் தான் இருக்கிறார். இவரையே என் முன்னோடியாக வச்சிருக்கிறேன். என் முன்னாடி அவர் தான் இருக்கிறார். அவர் தான் என்னை வழிநடத்திட்டு வரார். என் பிள்ளைகளை எல்லாரையும் வழிநடத்திட்டு வரார். நீங்கள் எல்லாரும் ஆட்டம் பாட்டத்தோட நீங்கள் ஆடினதெல்லாம் நான் பார்த்தேன். சந்தோஷமாக இவங்க 2 சகோதரிகளும் நம்ம மனசில் தைரியத்தை
வச்சாங்க. நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். அவரோ நம் படைகளின் ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் வராது, எந்த சோதனையும் வராது. ஆண்டவர் எல்லா அழகையின் பிடியிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். கோபம், வறுமை, அப்புறம் ரொம்ப மற்றவங்களை பற்றி பேசுறது, சபிக்கிறது. என்னுடைய கொழுந்தனார் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 கண்ணு ஆப்ரேஷன். நான் தான் கூட்டிகிட்டு 10 வருஷமாக கூப்பிட்றேன், அந்த அம்மா வரலை. இப்போ சக்கரை வியாதினால அந்த அம்மாவுக்கு கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். பார்த்தோம், காசுலாம் அவங்க தான் செலவு பண்ணாங்க. அந்த டாக்டர் சொன்னார் கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு லேசாக தெரியும், அவங்க வாழ்க்கைக்கு போகுது, இன்னொரு கண்ணு தெரியவே தெரியாது. ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ணுவோம், பார்ப்போம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் நான் பேர் சொல்லி தான் அவங்கள சொல்லுவேன், அவங்க என்னை விட வயசு கம்மியானவங்க. நான் சொன்னேன், வேதம், அவங்க பேர் வேதம்மா, வேதம்மா நீங்கள் உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் அவங்க பேசினாலே நான் என்ன அவன் மண்ணில் அவன் வாயில் மண்ணையா போட்டேன், நான் என்ன மண்ணை வாரியா தூத்துனேன், இது மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் ஆண்டவர் எதுக்கு 2 காது கொடுத்துருக்காரு? ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுறலாம். அது அவங்க ஈஸியாக செய்வாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. அவங்க இந்த உலகத்திலேயே அவங்க சபிக்காத ஒரே ஆள் நான் தான். அவங்க பிள்ளைங்களே சொல்லுவாங்க, அம்மா உங்களை மட்டும்தாம்மா சபிக்காமல் இருக்கிறாங்க, அப்படி என்ன சொன்னாலும் கேட்டுவாங்க அப்படின்னு. இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் பாவத்தை ஒப்பு கொடுங்க. அவங்க இப்போ நான் அந்த வீட்டுக்கு போய் 30 வருஷத்துக்கு மேலே 40 வருஷம் ஆக போகுது. ஆனால் இதுவரையிலும் அவங்க மாமியார், எங்கள் மாமியாரோட பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவங்கள 2 பேருக்கும் தகராறு அடிச்சுக்க கூட செஞ்சுருவாங்க, அது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இப்பொழுது நான் சொன்னதுக்கு பிறகு இந்த ஜபக்குழுவில் எல்லாம் ஜபம் பண்ணணும், அவங்க கண்ணு தெரியணுன்ட்டு. கண்ணு தெரியவே தெரியாதுன்னு டாக்டர் சொன்னார்ல, அவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டாக்டர் சொன்னார், அம்மா நாங்கள் தெரியாதுன்னு சொன்னோம், நாங்கள் ஒரு ட்ரை தான் பண்ணுறோன்னு சொன்னோம், உங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்குமா, இல்லை இன்னும் 6 மாதத்தில் நல்லா தெரியும்னு இருக்காரு. நல்லானா தெரியும், அவ்வளோதான். தெரியவே கூடாத கண்களை தெரிய வச்சார் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர். இந்த படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரே சிறந்த மருத்துவராக இருந்து வழி நடத்தியிருக்கார். இந்த 3-4 தியானத்தில் இந்த சகோதரிகள் மூலம் உங்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஊரை பார்த்தோம், எல்லாரையும் நாங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம். ரொம்ப நன்றி. சம்பவம். பிரைஸ் லார்ட். அந்த வாய்ப்பை கொடுத்துக்கு அடுத்ததுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கிட்ட கூகுள் மீட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குன்னா நீங்கள் ஜபக்குள்ள அங்கே உட்காண்ட்ருக்காங்களே செரீனா கடை கொடுத்தீங்கன்னா அக்கா வின்னர் சேக்காவோட டாக் அடிக்கடி வரும், யூடியூப்லேயும் இருக்குது. ஆண்டு அதிகாலை ஜபக்குழு போட்டிங்கன்னா அந்த 3 நாள் டாக்குமே அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அடிக்கடி கேளுங்க. இன்றைக்கி போடுறது மரியா டிவிலேயும் வரும், நம்ம சேனலில் இருக்கும். எப்போல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ திரும்ப திரும்ப செய்தி கேளுங்க, திரும்ப பூஸ்டப் வரும். போகலாம். நன்றி.